மார்க்கம் சார்ந்த ஒரு பெயர் சொல்வதாக இருந்தால் மார்க்கத்தில் வலியுறுத்த பையத்துன்னு சொல்லி வரும் பொழுதுங்க, மார்க்கத்தின் அடிப்படையில் தான் கட்டுந்து கொண்டு போக பார்க்குறீங்க. மார்க்கத்தின் அடிப்படையில் உள்ளது இஸ்லாத்தில் உள்ளதுன்னு கொண்டு போக பார்க்குறோம்ல, அப்படி போவதாக இருந்தால் அதுக்கு மௌனம் பத்தாது, தெளிவா காட்டணும். அப்ப நான் கேட்கிற ரசூலுல்லாஹ் இதை சந்திச்சாங்களா இல்லையா? நீங்கள் எதை சந்திக்கிறீர்களோ அது ரசூலுல்லாஹ் சந்திச்சதா இல்லையா? அதான் என்னுடைய கேள்வி. சந்திச்சாங்க, சந்திச்சு இந்த வழியை ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுக்கல. இந்த கட்டத்தில் என்ன செய்யணும்னு வேற ஒண்ணு சொல்லிட்டாங்கல்ல. நீங்கள் எதை சந்திக்கிறீர்களோ அதை ரசூலுல்லாஹ் சந்திச்சாங்க, அதோட கூட சந்திச்சாங்க. இன்னைக்கு இந்தியாவில் நம்ம சந்திக்கிறோம்லங்க, இந்தியாவில் முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடியதை விட கூடுதலான நிலைமை ரசூலுல்லாஹ் சந்திச்சாங்களா இல்லையா? சந்திச்சாங்க. சந்திச்சது சஹாபாக்கள் முறையிட்டாங்களா இல்லையா? முறையிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த எடுக்காத முடிவு நம்ம எப்படி எடுக்கிறது? இந்த நேரத்துக்கு இதுதான் என்று ஒன்றை காட்டி இருக்கும் பொழுது நீங்க இன்னொன்னு எடுத்தால் மாற்றம் தானே அது? இன்னொரு கேள்வி என்ன கேட்டியா? மூணாவது ஷியாக்கள் இருக்க, ஷியாக்கள் ஏன் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவங்க அப்படின்னு சொல்றோம்னா, ஷியாக்களுடைய அடிப்படையான கொள்கை 12 இமாம்கள் உள்ளனர். எல்லா பிரிவும் ஏத்துக்கிட்ட கொள்கை. அவங்களுக்குள்ள பல செய்தியா இமாமியான்லாம் இருக்கும். எல்லா பிரிவும் ஒத்துக்கிட்ட கொள்கை என்னன்னு கேட்டா, இத்தனை அஷரா 12 இமாம்கள் இருக்கிறாங்க இந்த கொள்கை. இந்த 12 இமாம்கள் இருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. 12 இமாம்களும் மறைவான விஷயங்களை அறிவார்கள். எல்லா ஷியாக்களுடைய கொள்கை மறைவான செய்தி எதுவுமே உங்களுக்கு தெரியாம இருக்காது. அல்லாஹ்வுக்கு தெரியுமோ, அது நாளைக்கு நடக்கிறது, அடுத்த வருஷம் நடக்கிறது, முதுகு பின்னாடி உள்ளது, இதுகள் எல்லாம் அந்த 12 இமாம்களுக்கும் தெரியும். இது ஒண்ணு. 12 இமாம்களும் மறைவான செய்திகளை அறிவார்கள். ஒண்ணு, அவர்கள் மாசூமீன்கள். அதாவது பாவம் மோசம் தான் நபிமார்கள் சொல்லுவாங்க இல்ல, பாவமே செய்ய தெரியாதவர்கள், பாவம் அதாவது பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், பாவமே செய்ய மாட்டார்கள், மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படிங்கிறது ஷியாவுடைய கொள்கை. இப்படி ஒரு மனிதரை பற்றி 12 பேரை பற்றியோ ஒருவரை பற்றியோ நம்பினால் அவர்கள் முஸ்லிமா? ஒண்ணு. இரண்டாவது, இப்ப நம்ம ஷியா ஷியா என்று சொல்வது ஈரானில் அந்த தாக்கம், எந்த தாக்கத்தை வைத்து சொல்கிறார்களோ அந்த ஷியாயிசத்தை தான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த குமைனி அவர் தான், அவருக்கு பிறகுதான் இந்த ஷியா தாக்கங்க வருது. இந்த குமைனியை பொறுத்த வரைக்கும் அவர் எழுதின ஏராளமான நூல்கள்ல அபூபக்கர் காஃபிர் என்று எழுதியிருக்கிறார், உமர் காஃபிர் என்று எழுதியிருக்கிறார், உஸ்மான் காஃபிர் என்று எழுதியிருக்கிறார். அவர் எழுதினதற்கான ஆதாரங்களை எல்லாம் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஷியாக்களின் மறுபிரவேசம் என்ற தலைப்பில் அல் ஜன்னத் பத்திரிகையில நம்ம அன்னைக்கே எச்சரிக்கை பண்ணியிருக்கிறோம். ஷியாவுடைய தாக்கம் அன்னைக்கே வருது, சிம்மு வடிவத்தில் வருது, சிம்முக்காரங்க அன்னைக்கு தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப புதுசா நம்ம சொல்லல, இன்னைக்கு ஒரு பிரச்சனைக்காக சொல்லல. அன்றைக்கு அந்த குமைனிக்கு பின்னாடி போய் கொண்டிருந்த நேரத்திலேயே ஷியாக்கள் இன்னொரு பிரவேசம் எடுத்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த குமைனியுடைய சான்றுகளை எல்லாம் எடுத்து வைத்து சொல்லி இருக்கிறோம். அவர் இஸ்லாமிய நல்லடி அபூபக்கரை ஒருத்தர் காஃபிர் சொன்னானே, ஆனால் அவன் காஃபிரா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு வழி நீ காஃபிர் என்று சொல்கிறாய், சொன்னபடி அவர் காஃபிரா இல்லையானால் அது உனக்கு திரும்பும். அபூபக்கர் காஃபிர் இல்ல தானே? அவரை காஃபிர் குமைனி சொன்னா குமைனி காஃபிர் தானே? திரும்பி வந்துருங்களங்க, அவர் காஃபிர் எழுதியிருக்கிறாரு. அபூபக்கர் காஃபிர், உமர் காஃபிர், உஸ்மான் காஃபிர். ரசூலுல்லாஹ் அலியத்தான் நியமித்தார்கள் கலிபாவா, ஏமாத்திட்டாரு 3 பேரும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். பல நூல்கள்ல என்னென்ன நூல்ல டெக்ஸ்டோட நான் எழுதியிருக்கிறேன். அந்த குமைனியின் இருபக்கங்கள்ல எழுதியிருக்கிறோம். ஷியாக்களின் மறுபிரவேசம் தலைப்புல மாசம்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல, அன்னைக்கு நம்ம அடையாளம் காட்டியிருக்கிறோம். புதுசா இதை சொல்லல. ஒண்ணு இது ஒண்ணாச்சா? அது போக இஸ்லாமிய அரசு புத்தகம் போட்டிருக்காங்க, நீ பார்த்திருப்பிய. இஸ்லாமிய அரசு என்றாலே அபூபக்கரை சொல்லாம ஒரு இஸ்லாமிய அரசா? ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து அபூபக்கரை சொல்லாத ஒரு இஸ்லாமிய அரசா? உமரை சொல்லாத ஒரு இஸ்லாமிய அரசா? உஸ்மான சொல்லாத 3 பேரை பத்தி ஒரு வரி இருக்கான்னு பாருங்க புத்தகத்துல. குமைனி எழுதின இஸ்லாமிய அரசுங்கிற புத்தகத்துல அபூபக்கர், உமர், உஸ்மான பத்தி ஒரு வரி இல்லைங்க. இன்னும் என்ன இருக்குது? ரசூலுல்லாஹ் அலியத்தான் நியமிச்சார்கள் வருது. கலிபா 3 பேர் ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். எந்த புக்கமா? எந்த புக்க? அப்படி மொழிபெயர்க்கல. மரண சாசனம் புக்கு தானே அது. இலங்கைக்காரர் ஒருத்தர் மொழிபெயர்த்திருக்காரு. உடனே நாங்க பாத்துட்டோம், பார்த்தாச்சு. அவர் மொழிபெயர்க்கல, புரொஃபசர் மொழிபெயர்க்கல. அதாவது வாழ்வு மாநாட்டில் ஷியாக்களை நல்ல கண்ணு கூப்பிட்டோம். அதாவது என்னன்னா, இஸ்லாமிய அடி முத்திர குத்தி கூப்பிடல, எல்லா ஜாதி எல்லா கட்சிக்காரனையும் கூப்பிட்ட மாதிரி கூப்பிடப்பட்டது. நல்ல விளைக்கணும். வாளுரிமை மாநாட்டில் அதிமுக ஜெயலலிதா கூப்பிட்டோம்னா அப்ப அவங்களை ஏற்றுக்கிட்டு நடத்தமா?
கம்யூனிஸ்ட் ஆதரிக்கிறோம் அர்த்தமா? வாழ்வுரிமை மாநாடுங்கிறது இஸ்லாமிய மாநாடு அல்லது முஸ்லீம்களுடைய உரிமைக்காக வேண்டி வேற வேற சமயத்தவர்கள் கொள்கைக்காரர்களுடைய சப்போர்ட் வாங்கின மாநாடு. அதுக்கு நம்ம யாரை வேணாலும் கூப்பிடலாம். அது ஷியா, அதுக்கு வித்தியாசம் இருக்குது. அவங்களுடைய அது இஸ்லாமிய அரசுன்னு முத்திர குத்துறது வேற, அவங்கள ஒரு மாநாட்டில் ஜெயலலிதா கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுறது வேற. இஸ்லாமிய அரசுன்னு சீல் குத்தும் பொழுது குமைனி அமைச்சது இஸ்லாமிய அரசுன்னு சொன்னா அது எப்படி முடியும்? அது எப்படி இஸ்லாமிய அரசு ஆக முடியும்? அபூபக்கரை திட்டுறது, அபூ ஹுரைராவை திட்டக்கூடிய ஒரே ஒரு இடத்துல அபூபக்கரை பத்தி சொல்லப்படுது, திட்டி. அந்த புத்தகத்துல ஒரு இடத்துல சொல்லப்படுது, திட்டி சொல்லப்படுது தவிர வேற ஒண்ணு அவரை ஆட்சி தலைவராக இருந்தான்னு சொல்லப்படவே இல்லை. ஹசன் ஹுசைன் வருது, பாக்கர் வருது, ஜெயினுலாபுதீன் வர்றாரு, ஜாபர் சாதிக் வர்றாரு, இவர்கள்லாம் வர்றாங்க. யார் வர காணா? சஹாபிகள்லாம் காணாம், ஒரு சஹாபியும் காணாம். அவரை அபூபக்கரை திட்டுறதுக்கு ஒண்ணு வர்றாங்க, அப்புறம் இன்னொரு சஹாபிய ஜெயித் இப்னு சாபித்தா ஒரு அவரை திட்டுறதுக்கு அவரை குறிப்பிட்டிருக்காங்க. இப்படிதான் இருக்கு அந்த புக்கு. அது அதாவதுமா முதலாவது கொள்கை விளைவிக்கிறனும், அதுல கொண்டு வந்துருவோம். இல்ல அதுலயும் கொண்டு வருவோம். ஷியாக்களுடைய ஒரு கொள்கை என்ன தெரியுமா? தக்கியா கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. முதல் கொள்கை தக்கியா கொள்கைன்னா, தக்கியான்னு பேரை சொன்னா தான் அந்த கொள்கை இல்ல. அந்த கொள்கை எந்த ரூபத்தில் கடைபிடிச்சாலும் பேரை மாத்திக்கிட்டு, இப்ப தேர்கள் பேர கூடு இருக்கிறான், கூடுன்னு பேரை மாத்தினால அது இல்லைன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. தக்கியாண்டா என்ன தெரியுமா? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அற்பமான பிரச்சனைக்கெல்லாம் கூட பொய் சொல்லிக்கலாம். பொய் சொல்றது மார்க்கத்தில் அனுமதி. 3 விஷயம் தான் பொய் சொல்லணும் இஸ்லாம் சொல்லி இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லலாங்கிறது ஷியாவுடைய கொள்கை. அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுவாங்க கேட்டா, அவங்க சொல்ற ஆதாரம், அலி பையத்து பண்ணார்ல அபூபக்கர்ட்ட, அலி மட்டும் பையத்து பண்ணாரடா, அப்ப ஏன்டா நீங்க ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க அபூபக்கரை அப்படின்னு கேட்டா, அவர் தக்கியாவுக்கு பிரச்சனை வேணான்னு பண்ணிட்டாரு. பிரச்சனையை தவிர்ப்பதற்காக வேண்டி அலி போய் அபூபக்கர் பையத்து பண்ணாராம். கடைசியில இதை காரணமா காட்டிக்கொண்டு இதையே கிளாஸாக நடத்தி மனசார நோட்டீஸ் கொண்டா கொடுக்கறான். அதுல உள்ளவன் எனக்கே தெரியும், கேட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, நல்லாவே நானே இல்லைங்கிறான். பொய் சொல்லலான்னு பொய் கிளாஸ், அப்படி பொய் சொல்லிக்கலாம். அற்பமான விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்லலாம். அதுலதான் இருக்கிறான்னு ஊறி போன ஒருவன் அற்பமான விஷயத்துக்கு நான் தான் கொடுத்தையா என்பதுதான் என்ன செய்வான்னு கேட்கணும். அது கூட இல்லாம அல்லா மேல ஆணையா இதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க, எதை தந்தாங்க யாரோ தந்தாங்க நான் ஒண்ணா கொடுத்தங்க, உடனே யாரு சொல்றா இத உச்சகட்டத்துக்கு போனவன் அதுலதான் இருக்கான்னு தெரிஞ்சவன். இது தக்கியா இல்லாம என்ன, இது இன்னும் நிறைய இருக்கு. அது தக்கிய ஷியான்னு ஒரு தனி தலைப்பு நான் தனியா வைக்கிறேன். அது உங்களுக்கு நிறைய எவிடன்ஸோட, அப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். போரா கொள்கை என்ன எடுக்கிறீங்களா? ஷியாவுல இருக்கலாம். போராங்கிற ஷியாவுடைய உட்பிரிவது. இது பையத்துங்கிறது மட்டும் வாங்க. ஆமா, ஒவ்வொரு டாபிக்கா என்ன நம்ம எல்லா டாபிக்கும் அலசிடுவோம். என்ன குர்ஆன் ஹதீஸ்ல என்ன இருக்குதோ அதை நம்ம அமல்படுத்துவோம். ஒவ்வொரு டாபிக்கா நம்ம எடுத்துக்கிறோம். அது நல்லது. சொல்லுங்க. ஆன்ல இருக்கு. இல்லாட்டி இதுல சொல்லிட்டு போங்க. என்னங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் 3 பேர் இருந்தால் உங்களுக்குள் ஒரு அமீரை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அமீர் அங்க உருவாயிடுறாங்க. அமீர் அப்ப உருவாயிடுறாங்க. அமீருக்கு கட்டுப்படுறது அதுக்கும் பையத்துக்கும் என்ன வித்தியாசம்? கேள்வி நான் ஒருக்கா சொல்லுவோமா, அதனால விளங்காட்டா கூட அவர் சொன்னது அப்படியே ஒருக்கா சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா தலைமைக்கு கட்டுப்படுறதுன்னு சொல்றதே ஒரு ஒப்பந்தம் தான். பையத்துடன் நீங்க அரசியல் ரீதியாக பாத்தீங்கன்னா அது ஒரு ஒப்பந்தம் சொன்னீங்க. இப்ப தலைமைக்கு கட்டுப்படுறது, இப்ப தமுமுக இருக்கட்டும் எதா இருக்கட்டும் தலைமைக்கு கட்டுப்படுறாங்க, அது ஒரு மறைமுகமான பையத்து தானே. பையத்துக்கும் தலைமைக்கு கட்டுப்படுறதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப நம்ம இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய இந்த கூட்டம், இதனுடைய கடந்த காலத்தை நீங்க பாத்தீங்கன்னா கேள்வி 2 இது. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நம்ம உருவானோம். நீங்க சொன்னீங்க ஏற்கனவே சில தலைமைகள் இருந்ததுன்னா அவர்களுடைய சில குறைகள் இருக்கலாம், அதை நம்ம பார்க்க கூடாது. ஏன்னா சில குறைகள் இருக்கலாம், இருந்தாலும் தலைமைன்னு ஒண்ணு உருவாயிருச்சுன்னா நம்ம அதுலதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க.
தனியாக ஒரு தலைமைன்னு நம்ம வந்துட்டோம் வெளியில. அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு தலைமை தானே நம்ம பிரித்து வந்திருக்கிறோம். அதை நம்ம எப்படி சரி காண்றோம்? இப்படியே ஆளுக்கால் பிரிச்சுக்கிட்டே போனாங்கன்னா இதனுடைய முடிவு தான் என்ன? நீங்க சொன்னீங்க குழப்பா, அதாவது கலீஃபாக்களுக்கு தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனா நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் முதல்ல கலீஃபாவா இல்ல, அவங்க ஒரு சிறு குழுவா தான் இருந்தாங்க. அந்த சமயத்தில் அவர்கள் அரசியல் பையத்து வாங்கவில்லையா? சிறு குழுக்கள் தான் நாளைக்கு ஒரு பெரிய தலைமையாக உருவாகுது. சிறு சிறு குழுக்களா இருக்கிறத நம்ம உடைச்சி பிரிச்சு அவங்களின் மீது நம்ம வெளிப்படலாமா? கடைசி கேள்வி. தற்சமயத்துல சவுதியில மன்னர் ஆட்சின்னு ஒரு ஆட்சி நடக்குது. அது அல்லாஹ்னால ஏற்பாடு பண்ணது, ஏதோ ஒரு தலைமையில நடக்குது. அதனால சவுதியில இன்னைக்கு மற்ற அரசியல் கட்சிகளோ எதுவுமே உருவாகாம தடை செய்யறாங்க. அது இஸ்லாமிய அடிப்படையில சரிதானா? அதை அனுமதிச்சாங்கன்னா அந்த தலைமைக்கே உடைவு வரும். ஏற்கனவே ஒரு தலைமை இருக்கும்போது இன்னொரு தலைமை உருவாகிறதுக்கு அவர்களை கொலை செய்யும்படி ஹதீஸ் இருக்குது. அதனால சவுதி அரசாங்கத்தில் உள்ள மன்னர் ஆட்சி சரிதான, அதை நம்ம இது பண்ணலாமா? அதையோட சேர்ந்து நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, இஸ்லாமிய நாடு எல்லாம் 53 நாடுகளாக இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்குதுன்றீங்க. இவர்களை எப்படிதான் ஒன்றுபடுத்துறது? ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரு தலைமை உருவாயிருச்சு. அப்ப யார் யாரோட போர் செய்து யார் எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது? அதனால இதுக்கு பத்தி ஒரு விளக்கம் சொல்லுங்க. அதாவது முதலாவது கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, உங்களில் 3 பேர் இருந்தால் ஒருவரை அமீராக நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. 3 பேர் இருக்கும் பொழுதே ஒரு அமீர்னு வந்தா, அமீர்னா தலைமை அதிகாரி, அவர் கட்டுப்படணும்னு வந்துருது. அப்ப நீங்க ஒரு ஆட்சிக்கு தான் இருக்கணும்னு சொன்னீங்களே, அது மோதுதுங்கிறது முதலாவது கேள்வி. இப்படி ஒரு ஹதீஸ் இல்ல. 3 பேர் இருந்தால் உங்களில் ஒருவர் இமாமத்து செய்யட்டும், இமாமாக தொழுகை இமாம் இருக்குல்ல, அதுதான் இருக்கே தவிர அமீர் என்பது அதிகாரம் இல்லாத ஒரு அமீர் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. இது அமீர் ஒரு ஆய்வு என்ற தலைப்புல நம்ம மிக தெளிவாக எழுதியிருக்கிறோம். ஒரே ஒரு ஹதீஸ்ல வருது, 3 பேர் இருந்தால் ஒருவர் ஒரு ஆளை அமீராக்கி கொள்ளட்டும் ஒரு ஹதீஸ்ல வருது. அந்த ஹதீஸ் அபூதாவுதுல இடம்பெற்றிருக்கு ஒரு பிரிண்ட்ல. அந்த காலத்தில் இங்க கையெழுத்து பிரதியா தான் இருந்துச்சு. அபூதாவுதுல எப்படி இருக்குதுங்கிறத பற்றி அது அபூதாவுது கையெழுத்து பிரதியா இருந்துச்சு. அந்த காலத்தில் அடுத்த காலத்தில் உள்ள ஜர்ஹத்தாதிங்கிற நூல்ல எழுதும் பொழுது அம்மீருங்கிறதுக்கு பதிலா இமாமத்து செய்யட்டும் என்று அபூதாவுதுல ஹதீஸ் இருப்பதாகத்தான் அவர் எடுத்து காட்டுறார். அப்ப அபூதாவுதுல இருக்கிற அந்த ஹதீஸும் வேற வேற நூல்கள்ல வர்ற ஹதீஸ்லயுமே இமாமத்துக்கு தான் சொல்லப்படுது. தனியா தொழுவதை விட இமாமத்துக்கு 27 மடங்கு நன்மை அதிகமா இருக்கிறதுனால 3 பேர் இருந்தா கூட ஒரு ஆளை இமாமா போட்டு நீங்க ஜமாத்தா தொழுவுங்க, அதுதான் இருக்கே தவிர 3 பேர் அமீரை உண்டாக்கிறங்க என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்ல. இது மிக தெளிவாக அமீர் ஒரு ஆய்வு என்ற தலைப்பில் நம்ம சொல்லி இருக்கிறோம். அதுக்கு மறுப்பாக யாரும் இதுவரைக்கும் என்ன செய்யல, வேற ஒரு அது தப்பு, இது இல்ல நாங்களும் அமீர் தான் அப்படின்னு ஒண்ணு சொல்ல காணோம். சொல்லாம அமீர்னு சொல்லிட்டு இருக்காங்க தங்களை, அதுக்கு பதில் சொல்லாமலையே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர நிறைய அமீருங்கிற வார்த்தைய அம்ரு ஆர்டர்ல இருந்து வருது. அம்ருன்னு ஆர்டர், அம்ருங்கிற சொல்லுக்கு அர்த்தம் ஆர்டர் பண்றவன், நிர்வகிக்கிறவன், அதிகாரி. இன்னைக்கும் கூட அதிகாரி சவுதிக்கு பணியில் அமீர் யார சொல்லுவாங்க? யார சொல்லுவாங்க? அதிகாரியை தான் அமீர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட சவுதிக்கு போனவங்க தெரியும், அதிகாரம் படைத்தவர் தான். அரபி டிக்ஷனரியில் அதான் அர்த்தம், ஹதீஸ்லயும் அதான் அர்த்தம். அதிகாரம் இல்லாதவர் அமீர்னு சொல்றது இல்ல. சரி, அப்ப ரெண்டாவது என்ன செஞ்சாங்கன்னா, ஏற்கனவே ஒரு தலைமை ஃபார்மா இருந்தா அதன் கீழே தான் இருக்கணும், உடச்சிக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்களே. இப்ப நம்மளே 20 வருஷம் தான் ஆகுது தௌஹீது அதுக்கு பேசாம ஒண்ணு இருக்கத்தானே செஞ்சு அதுல இருந்துடலாமேன்னு கேட்டாங்க. நல்லா விளைவிக்கணும்னு நான் சொன்னது இன்னும் தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இருந்ததை உடைக்க கூடாதுன்னு நான் சொன்னது ஆட்சியை, விளங்குதா? ஆட்சியை தான் நான் சொன்னேன். ஏற்கனவே ஒரு ஆட்சி இருந்தால் அந்த ஆட்சியை உடைக்க கூடாது. ஆனா அந்த ஆட்சி இந்த ஷியா கொள்கை, இந்த மதுஹப் கொள்கையை சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த ஆட்சிக்கு கட்டுப்பட்டு அதே நேரத்தில் இது உருவாக்கலாம். மார்க்கத்திற்கு இது உண்டாகலாம் விளைவிக்கணும். மார்க்கத்தில் ஒரு ஆட்சி இருக்குது, அந்த ஆட்சி மதுஹப் அடிப்படையில் தர்காவை நியாயப்படுத்திக்கிட்டு இருக்குது. அந்த ஆட்சியுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நாட்டை உடைச்சிடாம அதே நேரத்தில் இதெல்லாம் தப்புன்னு பிரச்சாரம் பண்றதுக்கு இயக்கம் உண்டாக்குறது தப்பு கிடையாது. அது அப்படி இருந்தா கூட
இப்ப நம்ம உண்டாக்கிறது இன்னொரு ஆட்சி உண்டாக்கல, இன்னொரு ஆட்சி இருக்கவும் இல்லை. இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டா, ஒரு ஆட்சி ஃபார்மா இருக்கும் பொழுது அதை உடைச்சு இன்னொரு ஆட்சி உண்டாக்கிறாதீங்கன்னு சொன்னோம். அப்படி ஒரு ஆட்சி இருக்குமோ நம்ம உடைக்கல. உடைச்சி இருந்தா கூட ஒரு ஆட்சியை நம்ம உடைக்கல. நம்ம ஒரு கவர்மெண்டை உண்டாக்கிட்டோம் இல்ல. தவறான குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உள்ள சில சீர்திருத்த கருத்துக்களை தான் கொண்டு வர்றோம். இது தப்பு கிடையாது. ஒரு ஆட்சி இருந்தா கூட செய்யலாம். இப்ப சவுதியில் இருந்து கொண்டு கூட அந்த ஆட்சிக்கு கட்டுப்பட்டு கொண்டு அந்த ஆட்சியில் உள்ள தப்புகளை சுட்டி காட்டுற ஒரு இயக்கம் காணலாம். சவுதியில் இருந்தா கூட ஆட்சி கட்டுப்படுகிறது, ஆட்சியில் உள்ள தப்புகள் இருக்கு பாருங்க, அதை சுட்டி காட்டுவதற்கு இயக்கம் காணுவது தப்பு கிடையாது. அது சஹாபாக்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. உமரு கட்டுப்படுவாங்க, அவருடைய எதிராக அலி பத்தா கொடுத்திருக்காரு நிறைய விஷயங்கள்ல. அப்படி ஒண்ணு இருக்குது. அடுத்தது ஏற்கனவே சவுதி அரசாங்கம் இருக்குது. இன்னும் மூணாவது கேள்வி என்ன கேட்டீங்க? கலீபாக்களை பத்தி என்ன கேட்டீங்க? கட்டுப்படுறதுக்கு பையத்துக்கு வித்தியாசம் கேட்டாங்க. அதாவதுங்க, கட்டுப்படுறது பையத்துக்கு ஒண்ணுதான். கட்டுப்படுவது என்பது ஒரு ஆட்சி தலைவரை ஏற்றுக்கொண்டு நீங்க தான் எங்களுக்கு ஜனாதிபதி, நீங்க தான் எங்க ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நல்லது கெட்டதை பாதுகாக்கக்கூடியவர் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு கட்டுப்படுவதற்கு பேரு பையத்து. இது இல்லாம நம்ம வசதிக்காக வேண்டி ஒவ்வொரு குழு ஒரு சங்கம் அது கட்டுப்படுறதுக்கு பாருங்க, இது இஸ்லாத்துல வலியுறுத்தப்பட்டது கிடையாது. நீங்க எல்லாம் விரும்பி இன்னைக்கு உள்ள சூழல் செய்யலாம், வேற வழி இல்ல அப்படிங்கிறதுக்கு இப்ப தாமக கட்டுப்படுறாங்க. இது அல்லாஹ் கேப்பான்லாம் கிடையாது, போயா நீ போயிட்டு இருக்கலாம். இது அல்லாஹ் உண்டாக்கணும் ஒரு தலைமையெல்லாம் கிடையாது. இதுதான் இது கட்டுப்படலன்னு எல்லாம் பாவிட்டு நானும் சொல்லக்கூடாது, நீங்களும் நினைக்க கூடாது. நம்ம இது யூனிட்டிக்கு நல்லது நினைக்கிறோம், நீங்க இல்ல நினைக்கிறீங்களா, நீங்க வாட்டு போயிட்டு ஒண்ணு உண்டாக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். இதுல ஒண்ணு தப்பு ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் நீங்க விரும்பி நீங்களா செய்து கொள்ளக்கூடியது. இது மார்க்கத்தில் இந்த பையத்திற்கு பாருங்க, கண்டிப்பா கட்டுப்படணும். அபூபக்கர் கட்டுப்படணும், உமர் கட்டுப்படணும், உஸ்மான் கட்டுப்படணும். அந்த மாதிரி அந்தஸ்துல உள்ளதாக இன்றைக்கு உருவாகிகள் எந்த சங்கமோ எந்த இயக்கமோ எந்த குழுவோ சொல்லிக் கொள்ள முடியாது. ஏன்னா அவர்கள்ட்ட அதிகாரம் கிடையாது. அதிகாரம் இருக்கிற அதுக்கு பையத்து செய்து அது கட்டுப்படுறது மட்டும்தான் பையத்து. வேற எது கட்டுப்படுறதுலாம் நமக்கு விரும்பினால் நல்லது நம்ம நினைத்தால் நம்மளா கட்டுப்பட்டுக்கலாம், நம்மளா ஒதுங்கி போய்க்கலாம். இது மார்க்கத்தில் வச்சு நான் மார்க்க சான்றின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் தாமுமுகவுக்கு தான் கட்டுப்படணும் நான் சொல்ல முடியாது. சொன்னா அது தப்பு. நீங்க அப்படி மார்க் அடிப்படையில் கட்டுப்பட்டு நினைச்சு கட்டுப்பட்டா அது உங்க மேலையும் தப்பு. இன்னைக்குள்ள சொல்லதான் வழி இருக்கு, வர வழி இல்ல. சரி, ஏதோ நல்ல காரியம் செய்யறாங்க, இந்த விஷயத்தில் நம்ம நீங்க சொல்ல காட்டு ஒரு யூனிட்டுக்காக உண்டாயிட்டு போவோம் அப்படின்னு நீங்களா செஞ்சுக்கிறதாங்க தவிர அது மார்க்கத்தை நிர்பந்தப்படுத்த முடியாது. எதுக்குமா முன்மாதிரி அபிசீனியா தான் முன்மாதிரி அப்படிதான் இருந்தாங்க, கட்டுப்பட்டு இருந்தாங்கல்ல. போய் அந்த அபிசீனியா மன்னர் கீழே கட்டுப்பட்டு போயிட்டு இருந்தாங்கல்ல, அதுல கட்டுப்பட்டாங்கல்ல, அதான விஷயம். இன்னும் சொல்ல போனா ஜாபர் சாதிக்கு தலைவரா நியமிச்சிருந்தாங்க. அதுக்கு ஜாபர் சாதிக்கு தான் அவர் தலைவரா போனவர். ஜாபர் சாதிக்கு அவர் தலைவரா போயிருந்தாரு. அப்ப அதுல அந்த தலைவர்கள் செயல்பட்டாங்க, ஆட்சி கிடையாது, கட்டுப்பட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி ரசூலா நியமிச்சதுனால அது ஒரு தனி அந்தஸ்து கிடைச்சு போச்சு. அடுத்தது சவுதியில் இன்னைக்கு இருக்குது, நம்ம இருக்கிறோம். அதை ஆட்சியை உடைக்கணுமா, உடைக்கலாமா? உடைக்க கூடாது. நமக்கு நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆட்சி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதை உடைக்க எக்காரணத்தில் முயற்சி பண்ணக்கூடாது. அப்படி சவுதியை உடைக்கலாம்னா யசீதை உடைச்சிருப்பாங்க, சவுதியை உடைக்கலாம்னா ஹஜ்ஜாஜை உடைச்சிருப்பாங்க. சவுதியை சஹாபாக்கள் உடைக்கல. சஹாபாக்கள் அந்த யூனிட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு கேட்டா அது அடுத்த அழிச்சிட்டு போறது இடம் கொடுத்துடக்கூடாது. 1000 சொல்லிட்டு என்ன அக்ரமண்ட் தொலைச்சிட்டு போ, அது உங்க ஹதீஸ்ல எப்படி இருக்குது? உன்னுடைய சொத்தமை எடுத்துக்கொண்டாலும் உன் முதுகை முறித்தாலும் அப்படி இருக்கு. ஒயின் அகத மாலக்க ஒரு அரப லகரக்க, உன் முதுகை முறிச்சு உன் சொத்தை பறிச்சுக்கிட்டாலும் கட்டுப்படுறதுன்னு பின்வாங்காத. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் உத்தரவு போட்ட காரணத்தினாலதான் யசீதுக்கு பைய செஞ்சு இப்னு உமர்லாம் இருக்க முடிஞ்சு, யசீதுக்கு பைய செஞ்சு இப்னு அப்பாஸ் இருக்க முடிஞ்சு. ஹசனை போய் ஹுசைனை போய் தஸ்கீல் பண்றாங்க. வேணாப்பா, இது மார்க்கத்து தப்பு, நீ பேசாம பையத்து பண்ணிட்டு போ. எதுக்கு இந்த ஒரு மக்கள் எல்லாம் ஒரு இதுல இருக்கும்போது உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ற அப்படின்னு சொல்லி ஹுசைனுக்கு போய் இருந்தாங்க. இந்த இப்னு அப்பாஸ் இப்னு உமர்லாம் அறிவுரை சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் என்னன்னு கேட்டா, இன்றைக்கு நீங்கள் சவுதி அரசை எப்படி பார்க்கிறீர்களோ இதுக்கு நிகராகத்தான் யசீதுடைய இருந்துச்சு, இதுக்கு நிகராகத்தான் ஹஜ்ஜாஜுடைய இது இருந்துச்சு, இதுக்கு நிகராகத்தான் மர்வானுடைய ஆட்சியெல்லாம் இருந்துச்சு. அபூபக்கர் உமர் மாதிரி அதுவும் இருக்கல, இதுவும் இருக்கல. ஆனாலும் தப்புன்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டு விமர்சனம் பண்ணாங்க, தப்ப சுட்டி காட்டினாங்க. மர்வான் மெம்பர்ல ஏறினாரு. எப்படி ஏறினாரு? மார்க்கத்தில் விளையாண்டாருங்க. ஹஜ் பெருநாள் ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஹஜ் பெருநாள் தினத்துல, அதாவது ஹஜ் பெருநாள்ல என்ன பண்ணணும்னு கேட்டா தொழுகைக்கு பிந்தி தான் குத்துபா ஓதணும். குத்துபாவுக்கு பிந்தி தொழுகை கிடையாது, ஜும்மா மாதிரி கிடையாது. இவர் அதை மாத்துறாரு. மர்வான் என்ன மெம்பர் ஒன்று எடுத்துட்டு சொல்லி அவர் முதல்ல குத்துபா ஓதிட்டு அப்புறம் தொழுகைக்கு இருக்க முயற்சி பண்றாரு மர்வான். மர்வான் யாரு? ஆட்சி தலைவர், பையத்து செய்யப்பட்டவர். பையத்து அபூ சயீத் குத்ரி பையத் செஞ்சிருக்கிறாரு. ஆனா சட்டை பிடிச்சிட்டாரு. இதுல விட எனக்கு கிடைக்கல,
இது ரசூல் தொழுதுட்டு மெம்பர்ல யாரு அவர் ஜனாதிபதியா ஏத்துக்கிறதுங்கிறது வேற, அவருக்கு எதிராக புரட்சி செய்யாம இருக்குங்கிறது வேற. அவர் தப்பு சுட்டி அழகா புரிஞ்சு வச்சிருந்தாங்க சஹாபாக்கள். எந்த ஒரு தப்புலையும் உடன்படல, எதிர்த்தாங்க, அடிச்ச வாங்கிட்டாங்க. ஆனா எதிர்க்காம இருக்கல. தப்புகளை சுட்டி காட்டி கொண்டு அந்த மருவான தலைவரை ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? நீ மருவான், நீ தான் தலைவர். மருவானுக்கு அபு செய்து ஒப்பிட்டா மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம். அபு செய்து தகுதியில 1000 ஒண்ணு கூட மருவான்ட்ட கிடையாது. ஆனால் மருவானை அபு செய்து தலைவரை ஏத்துக்கிட்டாரு சஹாபி. ஆனால் மெம்பர்ல ஏறும்போது இப்படி இருந்துட்டாரு, இறங்கிட்டாரு. அவன் என்ன பண்ணிட்டான்? முடியாதுட்டான், செய்ய வேண்டாம். அவர் என்ன பண்ணிட்டாரு? புரட்சியா பண்ணாரு, மக்களை திரட்டினாரா? நான் என்னுடைய கடமையை செஞ்சுட்டேன்ட்டாரு. அவர் அதுல இருந்து புறக்கணிச்சிட்டாரு, அந்த விஷயத்துல ஒதுங்கிட்டாரு. அப்புறம் படை திரட்டல, அந்த ஆட்சியை கெடுத்து 2 ஆட்சி உண்டாக்குவதற்காக வேண்டி படை திரட்டல. அப்ப இந்த சவுதியில இருந்து நம்ம இருந்தால் கூட சவுதி செய்யற தப்புகளை எல்லாம் சுட்டி காட்டணும், புரட்சி பண்ணக்கூடாது, இன்னொரு ஆட்சி உண்டாக்கிடக்கூடாது. அதை விளங்காதுதான் 53 நாட்டுக்கு உள்ள காரணமே. இந்த 53 நாடுகளையும் ஒன்னா இணைக்கிறதுக்கு என்ன வழி? அது நம்ம வேலை கிடையாது. அது நம்ம என்ன வழி சொல்ல முடியும்? நம்ம சொன்னதுன்னா அவன் ஏத்துக்கிற போறானா? நானே அதுக்கு ஒரு வழியை சொல்ல போறதுனால மீதி 52 நாள் ஏத்துக்கு வர போறானா? இது நடக்க போறது இல்ல. அல்லாஹ் மார்க்கத்தை அவர்கள் சரியான முறையில் வழங்கி கொண்டு நம்ம துண்டு துண்டா இருக்கிறது இஸ்லாம் விரும்பல. எவங்கை மேல வருது அவனுக்கு கீழே போய்க்கிற வேண்டியதான் அப்படின்னு வந்திருந்தார்களே. ஏன்னா பெரிய வல்லரசா உலகத்துக்கு சவால் விடக்கூடிய நிலைமையில வந்திருப்பாங்க. இல்ல, அதுக்கு நம்மள எல்லாம் கேட்க மாட்டான். நமக்கு சக்தி இல்லாத, நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை எல்லாம் கேட்க மாட்டான். அவ்வளவு தகுதியற்றவர் அமீராலையும் கூட நீங்க இருக்கியா? எப்படி இருக்காது? எங்க இருக்குண்ணா இருக்கிறவங்க போயிட்டு இருக்கலாமே. என்னமா இருக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும். ஷியா சம்பந்தமாக நீங்க சொன்னீங்க. அப்ப ஷியாக்கள் சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னா அவங்க புகாரி முஸ்லீம் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ளலைங்கிறத நம்ம அரபு நாடுகளுக்கு போய் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஷியாக்கள் பகுதியில இருந்து. ஆனா அவங்க வைத்திருக்கக்கூடிய காஃபி என்ற கிதாபாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஏன் அந்த கிதாபுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? புகாரி முஸ்லிம் போன்று அவர்களும் சரியான முறையில தொகுத்து வைத்திருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விளக்கம் எனக்கு தேவை. அதல்லாம விடியல் வழி என்ற பத்திரிகையில நம்ம பார்க்கும் பொழுது இமாம் குமையினுடைய கிரந்தம் புத்தகம் முன்னால் இனித்தது இன்றைக்கு கசக்கிறது என்று அந்த பத்திரிகையில எழுதி வரும் பொழுது அதை சொன்னாங்க. அது எந்த புத்தகங்கிறது கூட எனக்கு தெரியாது. அப்போ இது விஷயமாக எனக்கு தெளிவான விளக்கம் தேவை. அதல்லாம இந்த போராட்டத்தை பத்தி சில விஷயங்கள் கேட்டாங்க. நம்ம சுயமாக எது வேணாலும் செய்து கொள்றதுக்கு முடியாது, ஆட்சி அதிகாரம் இருந்தாதான் முடியும்ட்டு. மக்கால இருந்து, அதாவது ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு நடந்துச்சு. அந்த ஒப்பந்தத்துல மக்கால இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை மதீனால சேர்த்துக் கொள்ள கூடாது. மதீனால இருந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே வர்றவங்கள, அதாவது மதீனா விட்டு விட வேண்டியதுதான். இப்படின்னு சொல்ல நேரத்துல மக்கால இருந்து வந்தவங்களை சேர்க்க முடியாத நிலை. அவங்க தனி பகுதியில இருந்தாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய அந்த எதிர்ப்புகளை எதிர்த்து அவங்க போராடினாங்க. போராடுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த நிலைகள்லயும் நம்ம போராடக்கூடாது அப்படிங்கிற கொஸ்டின் தான். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது ஷியாக்களும் சில கிதாபுகளை தானே வச்சிருக்கிறாங்க. நம்ம புகாரியை ஏத்துக்கிட்ட மாதிரி அவங்க ஷியாவும் ஹதீஸ்ங்கிற பேர்லாம் எழுதிக்கிறாங்க. அதை ஏத்துக்கிட்டா என்னன்னு கேட்கிறாங்க. ஏத்துக்கலாம். எப்ப ஏத்துக்கலாம்னு கேட்டா, அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் ஏத்துக்கலாம். அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் மௌத்தான பிறகு சஹாபாக்கள் அத்தனை பேரும் முர்த்ததாகி விட்டார்கள். யாரை தவிர? அலியை தவிர, சல்மான் பார்சியை தவிர, ஹசனை தவிர, ஹுசைனை தவிர, அபு முசா அஷரியை தவிர பாக்கி எல்லா சஹாபாக்களும் முர்த்ததாகி விட்டார்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் அவ்வளவு பேர் முர்த்ததாகி விட்டார்கள் என்று சொன்ன பிறகு அவர்களுடைய என்ன ஹதீஸ் இருக்கும்? அப்ப சஹாபாக்கள் வழியா தான் ஹதீஸ் இருக்கும். அபூபக்கர் அறிவிக்கிறது ஹதீஸா இருக்காது, உமர் அறிவிக்கிறது இருக்காது, உஸ்மான் அறிவிச்சது இருக்காது. அப்ப அறிவிப்பாளர்கள் வழியாகத்தான் நமக்கு ஹதீஸ் கிடைக்குமே தவிர, அறிவிப்பாளர்கள் சஹாபாக்கள் அம்புட்டு பேருங்க ஆபிரா போயிட்டாங்க, முர்த்ததா போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவர்கள்ட்ட இருக்கிறத எப்படி ஹதீஸ் ஏத்துக்க முடியும்? ஆனா நம்ம என்ன பண்றோம்? அலியை நம்ம காபிராக்கல, அதான் கவனிக்கணும். அவர்கள் யாரை காபிராக்கினார்களோ முஆவியாவுடைய அறிவிப்பும் புகாரில இருக்கும், அலியுடைய அறிவிப்பும் புகாரில இருக்கும், ஹசனுடைய அறிவிப்பும் புகாரில இருக்கும், எல்லாருடைய அறிவிப்பு இருக்கும். யாரையும் நம்ம ஒரு சஹாபியை கூட தள்ளல.
ஷியாக்கள் தகுந்த மாதிரி 5 பேர் தான் முஸ்லீமு, பாக்கி எல்லாரும் காஃபிருங்களாம். அவ்வளவு பேர் காஃபிர் ஆயிட்டாங்களாம். எல்லாரும் காஃபிர் என்று அறிவித்த பிறகு என்ன இருக்கு அதிசயங்கிற பேர்ல? அதான் காரணம் ஏத்துக்கிறாதுக்கு. அவனும் அபூபக்கர் சொன்னா ஏத்துக்கிறோம், உமர் சொன்னா ஏத்துக்கிறோம் தான் ஒழுங்கான அதிசயம் கிடைச்சு போயிருமே. அவங்க அபூ ஹுரைரா காஃபிர், ஆயிஷா காஃபிர்னு சொன்ன பிறகு அப்புறம் அதிசயம் என்ன இருக்கும்? கதை தான் இருக்கும். அதான் அதுக்கு அறத்தல்றதுக்கு காரணம். அப்புறமேலே அன்னைக்கு ஷியா இழிச்சது இன்னைக்கு கசக்குதான்னு கேட்டாங்க. 20 வருஷமா எனக்கு கசக்கத்தான் செய்யுது. இன்னும் போய் பாக்குற மாதிரி ஆட்களுக்கு கொஞ்ச நாள் இடிச்சிச்சு. வணங்குதா? அது சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன். நான் அன்னைக்கு ஏத்துக்கிட்டு இருக்கிறேன். உமைனி ஆட்சிக்கு வந்த காலத்துல நான் இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன்னா அது 2 பேரை பேஸ் பண்ணி தான் அந்த இனிக்குதுங்கிற வார்த்தை வருது. ஒன்னு ஜவாஹிருல்லா, 2வது நான். ஜவாஹிருல்லாவை பொறுத்த மாத்திரத்துல சொல்லணும்னா இஸ்லாமிய புரட்சிங்கிற ரீதியில அன்றைக்கு காமிக்கப்பட்டுச்சு. எங்களுக்கு அன்றைக்கு ஹதீசுகளை ஆய்வு செய்து குர்ஆன்களை ஆய்வு செய்து அது சரியா தப்பா விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவு இல்லைன்னு தான் சொல்லணும். அறிவு இல்லைங்கிறதுக்காக ஒன்றை ஏற்றுக்கொள்வதும் அந்த அறிவை பெற்ற பின்பு ஒன்றை நிராகரிப்பது என்பது இஸ்லாத்துல இல்லையா? அன்றைக்கு இனித்தது அப்படிங்கிறது அப்படி கூட சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா அன்றைக்கு கொமேனி ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாரு இவர் மேல, ருஷ்டி மேல கொலை பண்ண சொல்லி ஆர்டர் பாஸ் பண்றாரு. அப்ப இதை முழுக்க முழுக்க எதிர்த்தவர் இது இஸ்லாமிய அடிப்படையில் இது கூடாது அப்படிங்கிற லெவல்ல இருக்கிறாரு. யார் இருக்கிறாருன்னா ஜவாஹிருல்லா தான். ஜவாஹிருல்லாவும் கேபிஎஸ் ஹபீப் அஹமதும். அன்றைக்கு இதை ஆதரவளித்து பேசியவர்கள் எம்ஜிஎம் குலாம் முகமது அவர்களும் தாஜுதீன் அவர்களும். இதனாலேயே தான் எஸ்ஐஎம்ல பிளவே ஏற்பட்டது 89ல. 89 பிளவுக்கு காரணம் சியாயிசம் தான். இதுல ரொம்ப நாங்க கூச்சப்பட்டலாம் இல்ல, வெக்கப்பட்டலாம் இல்ல, கண்டிப்பா தவற இழைச்சங்கிறத சொல்லி தான் ஒத்துக்கிறோம். ஆனால் எந்த காலகட்டத்திலையும் கொமேனியை ஆதரிச்சு அவர் கட்டுரை எழுதினாரு, புத்தகம் எழுதினார் ஜவாஹிருல்லான்னா கண்டிப்பா இல்ல. அப்படி எழுதப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய அந்த மரண சாசனம்ங்கிற புத்தகம் அவரால் எழுதப்பட்டதல்ல. கொழும்பை சேர்ந்த ஃபதஹுதீன் நினைக்கிறேன் அவருடைய பேர், அவரால் எழுதப்பட்டது. அதை நம்ம ஆய்வு செஞ்சாச்சு. அந்த அளவுக்கு புத்தகம் தான் சொல்லுங்க. அப்படியே அவர் எழுதியிருந்தாலும் அதை அறியாமல் செஞ்சதுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நாங்க ஒரு கற்பனை உலகத்துல தான் வாழ்ந்தோம். அதை நம்ம உண்மைன்னு தான் சொல்லணும். நாளைக்கே நம்ம இஸ்லாமிய ஆட்சி அமைகிற மாதிரி அப்படி பேசுவாங்க. இப்படியே அந்த மாதிரி மூளையை செலவு பண்ணி வழிமுறை இருக்காது. நீ எப்படிப்பா இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர போற? அதெல்லாம் இருக்காது. இஸ்லாம் கொண்டு வரணும். என்ன எப்படி கொண்டு வருவேன்? வழிமுறை என்ன? படத்தை இருக்கிறியா? அல்லது மக்களுக்கு இஸ்லாத்தை ஆக்கிட்டியா? தேர்தல் இல்லையா? அல்லது வெளிநாட்டில இருந்து படை குணம் இறக்கியா? எப்படி இவ்வளவு பெரிய 100 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் எப்படி வரணும்? வழி இருக்கணும் இல்லையா? கனவு உலகத்தில் வாழ்வாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல இந்திரா காந்தி கொல்லப்பட்டது எந்த வருஷம்? 84 தானே? 84ல ஒரு மாநாடு நடக்குதுங்க. நான் எப்ப இருந்து நாங்க இவங்களை கண்காணித்து வர்றோம்னு சொல்றதுக்கு வர்றேன். 84ல சிம்முடைய ஒரு மாநாடு. எந்த ஊர்ல? டெல்லியில ஒரு மாநாடு 1984ல. அப்ப எங்க அண்ணன் பி எஸ் அலாவுதீன் அவர் சிம்முடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அழைக்கப்படுவார். அவர் அதில் கலந்து கொள்ள போகிறார். கலந்து கொண்டார். அதே மாதிரி ஹாமித் பக்ரி அவர் ஆதி சிம்முல கலந்து கொள்ளக்கூடியவர். அவங்க 2 பேரும் கலந்து கொள்றாங்க. அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வரும்போது தான் இந்திரா காந்தி கொல்லப்பட்டது. இடையில ரயில் நிப்பாட்டி 3 நாள் ட்ரெயின்ல இருந்து மறக்க முடியாத அனுபவம் அவங்களுக்கு. அதனால அந்த இந்திரா காந்தி கொல்லப்பட்ட வருஷத்தை கேட்கிறேன். அப்ப அந்த நிகழ்ச்சியில அப்பதான் அந்த குமைனியை பத்தி அந்த புரட்சி நடந்து இவங்க குமைனியை பெரிய இமாம் மாதிரியும் அவங்க பக்கா கபரு வணக்கத்தை ஆதரிக்கிறான், இமாமியத்தை ஆதரிக்கிறான், மறைவான அறிவாங்க சொல்றான், சஹாபாக்களை காஃபிருங்கிறான். இப்படிப்பட்ட ஒருத்தன ஒரு புரட்சியாளனா அகீதா சரியில்லாம அவன் எவ்வளவு புரட்சி பண்ணிருக்கட்டுமே. அகீதா சரியில்லாம அபூபக்கரை காஃபிர்னு சொன்ன பிறகு இவன் சொர்க்கத்துக்கு போவானா? அது இஸ்லாமிய ஆட்சியா இருக்குமா? அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கெல்லாம் கொந்தளிப்பா இருக்குது. இவர்கள் அதை ஆதரிச்சு எழுதிட்டு இருக்கிறாங்க. செய்தி மடல் அந்த காலத்துல ரொம்ப பெரிய இஸ்லாமிய புரட்சி மாதிரி எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப இதா இருக்கு. எங்க அண்ணனுக்கு எனக்கு மோதல். எங்க அண்ணன் அப்ப சிம்மு ஜமாத் இஸ்லாமிக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. நான் அதை எதிர்ப்பேன். எனக்கு இந்த அகீதாவில் நான் ரொம்ப தீவிரமா இருப்பேன். எங்க அண்ணனுக்கு எனக்கு பெரிய சண்டையெல்லாம் வரும். அப்ப அந்த மாநாட்டில் கலந்துட்டு எங்க அண்ணன் என்கிட்ட சொல்றாங்க, நீ சொன்னது ரொம்ப கரெக்ட், நீ சொன்னது ரொம்ப கரெக்ட்னாங்க. என்னத்தினால கரெக்ட் அப்படின்னா ஒரு நதிவி ஒரு ஆளு வேற என்ன நதி ஆகும் இருக்கா, ஒரு நதிவி ஒருத்தர் இந்த ஷியா இசத்தை பத்தி ஆய்வு பண்ணி அந்த கூட்டத்தில் பேசுறாரு. நீங்க குமைனி இஸ்லாமிய புரட்சிங்கிறீங்க, ஷியாவுடைய கொள்கை எவ்வளவு டேஞ்சரான கொள்கை, இந்த குமைனியுடைய புஸ்தகங்கள்ல இருந்த நான் சொல்றேன்னு சொல்லி அவர் எடுத்து ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிற எல்லாரும் தங்களுடைய அந்த சிம்முல இருந்து பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு ஒழுக்கத்தில் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு கூட்டம், அவர்களே அதை மறந்துட்டு வெறி பிடிச்ச மாதிரி கூச்சல் போட்டு நிறுத்து குமைனி பாசா நிறுத்து, குமைனி பாசா நிறுத்துன்னு சொல்லி கூச்சல் போடுறாங்க. அந்த குமைனியுடைய ஒரு பக்கத்தை அவர் சொல்றாரு, சொல்ல விடல அவரை, நான் சொல்லத்தான் செய்வேங்கிறாரு.
அவ்வளவு பேரும் கொந்தளிச்சவரை சொல்ல விடாம தடுத்த உடனே தான் எங்க அண்ணன் அதை பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, நீ சொன்னது கரெக்ட், அப்படிதான் போயிட்டு இருக்கிறாங்க. அவருடைய இன்னொரு பக்கத்தை சொல்வதை கூட அவர்கள் ஜீரணிக்க தயாரா இல்ல. அந்த அளவுக்கு அவர்கள் மெண்டல் ரீதியாகவே அந்த மாதிரி வார்க்கப்பட்டாங்க. சம்பவம் நடந்தாங்க. ஆமா, கொமைனியை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி எழுத்துல அவரும் ஹாமித் பக்ரி அதில் இருந்தாரு, அந்த சைடுல இருந்தவர். அதனால அவர் அன்னைக்கு அவர் சொல்லல. எங்க அண்ணன் இதை பார்த்துட்டு வந்ததான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த கொமைனி மேல அவங்க ரொம்ப பெரிய அவர் பெரிய இஸ்லாமிய அபூபக்கர் உமருக்கெல்லாம் மேல பெருசா வச்சிருக்காங்க. அதனால அபூபக்கர் காசு இருந்தாலும் பரவாயில்லைங்கிறாங்க. அபூபக்கர் காசு இருந்தாலும் பரவாயில்லை, கொமைனி எப்படி பேச போச்சு? நீ அபூபக்கர் காஃபிரா போயிட்டு வராரு, நீ கொமைனி குறை சொல்ல வந்துட்டியாங்கிற அளவுக்கு பார்க்கப்பட்டாங்க. 84 இருந்த அந்த மென்டாலிட்டி இருந்ததுனாலதான் நாம 84 இருக்காதுங்க, டெல்லியில் 84 தானா, 80 இருக்குன்னு நினைக்கிறேன். 84 தானா? சரி, அந்த 84. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? அப்பவுல இருந்து நம்ம எழுதிக்கிட்டு இருக்கிறோம், ஷியாவுடைய மறுபக்கம் சொல்லி, ஷியாக்களின் மறுபிரவேசம் சொல்லி, உள்ள ஊடுருவ வர்றாங்கன்னு சொல்லி. அதனால நீங்க இன்னைக்கு புதுசா இன்னைக்கு தான் எதுக்குறோம் நினைச்சுக்கிறாங்க. ஆதாரத்தோட இன்னும் சொல்ல போனா கேரளாவுல சிம்மு ஆதரவு, ஷியா ஆதரவு, ஷியா எதிர்ப்பு ரெண்டா உடைஞ்சு போச்சு. அப்படி ஒரு சிந்தனை அங்க வார்க்கப்பட ரெண்டா உடையுமா? கேரளாவுல சிம்மு ஷியா ஆதரவு, ஷியா எதிர்ப்பு என்று ரெண்டா பிரிஞ்சிருக்கு. எப்படி அது பிரியும்? அந்த மாதிரி பேசப்படாட்டி பிரியுமா? அப்படி ஒரு வாத பிரதிவாதம் உள்ளுக்குள்ள நடக்காட்டி பிரியுமா? அந்த அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்கு. அதனால நம்ம இதை ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும். நம்ம இட்டுக்கட்டி அவதூறெல்லாம் சொல்லல. அப்படி ஒண்ணு நுழைஞ்சுன்னு சொன்னா நம்மளே என்ன செய்வோம்? இந்த இஸ்லாமிய அரசை படிப்போம், குமைனி மேல மரியாதை வரும். குமைனி அபூபக்கரை சொல்லியிருக்கும்போது நமக்கு தப்பா தெரியாது. ஏன்னா குமைனி தான் அபூபக்கர் ஈக்குவலான மரியாதை நமக்கு வந்துடும் உள்ளத்துல. இந்த மாதிரி கேடுகட்டவர்களுக்கு உள்ளத்துல மரியாதை வறுமையானால் அவர்கள் அபூபக்கரை திட்டினாலும் பெருசா தெரியாது, உமரை திட்டினாலும் பெருசா தெரியாது, இஸ்லாத்தை ஏற்குமாற விமர்சித்தாலும் பெருசா தெரியாது. ஓகேங்கிற அளவு வந்துல கண்ணப்ப சொன்னாலும் ஓகேங்கிற அளவு வந்துருச்சுல. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம அவதூறு இட்டுக்கட்டெல்லாம் சொல்லல. வேற என்ன கேள்வி மூணாவது? ஆமா, ஹுதைபியா உடன்படிக்கையில் என்ன நடக்குது? என்ன கேட்கிறீங்க? ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இங்க இருந்து வரக்கூடிய யாரா இருந்தாலும், அதாவது மக்காவில இருந்து யாராவது மதீனாவுக்கு வருவார்கள் ஆனால் இஸ்லாத்தை ஏற்று நீங்க திருப்பி அனுப்பிடுங்க. மதீனாவில இருந்து யாராவது எங்க மார்க்கத்துக்கு திரும்பி வந்தார்களே ஆனால் நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட் ரசூல்லா கடைபிடிச்சாங்க. கடைபிடிச்சி அவர் ரசூல்லாவை கட்டுப்படாம தனியா போய் நின்றாரு, வழி மறிச்சாரு, கொள்ளையடிச்சாரு. ரசூல்லாவை தூண்டினாங்க. அதை ரசூல்லாவை கட்டுப்பட்டவர் அவரு. எது அனுமதி இல்லையா? அது அவர் இல்லையே, போயிட்டாரு தனியா. நீங்க நேரத்துக்கு இல்ல, நான் என் இஷ்டத்தை நடப்பேன்னு போனார் அவரு. அப்புறம் கூப்பிட்டுக்கிட்டாங்க, முறையிட்டோன்னு கூப்பிட்டுக்கிட்டாங்க. அவ்வளவுதானே. வேற? அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்க இந்த அமீர் ஒரு ஆய்வு புத்தகம் எழுதினதுக்கு பிறகு இப்ப பெரும்பாலும் இன்னைக்கு தௌஹீத் சகோதரர்கள்ட்ட பாத்தீங்கன்னா, ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு அமீர் இருக்கிறாங்கன்னு வைங்க, அந்த அமீருடைய கட்டளை கூட கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நாங்க அவங்க அமீர் கிடையாது, அவங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம், அவங்களுடைய அதாவது அமீருல் முஃமினீன் தான் கட்டுப்படணும், நீங்கெல்லாம் அமீர், உங்க இந்த அமீருக்கெல்லாம் நாங்க கட்டுப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. புகாரில ஒரு ஹதீஸ் வருது, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி ஆவீர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி ஆவீர்கள், உங்களுடைய பொறுப்பு பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு அமீர் ஒரு சமுதாயத்தின் பொறுப்பாளியாக இருக்கிறார், அதை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். ஒரு ஆண்மகன் ஒரு குடும்பத்திற்கு பொறுப்பாளி, அது குறித்து அவன் விசாரிக்கப்படுவான். ஒரு மனைவி தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கொடுத்து விசாரிக்கப்படுவாள். அதே போல ஒரு மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கொடுத்து விசாரிக்கப்படுவான். அதே போல ஒரு எஜமானன், ஒரு ஊழியன் தன் எஜமானனுடைய கடைக்கு பொறுப்பானனாக இருக்கிறான், ஆகவே அவனும் தன்னுடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவான் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் புகாரில வருது. அப்ப இந்த பொறுப்பு என்பது என்ன, அமீருங்கிறது என்ன, அந்த பொறுப்புக்கு நம்ம எப்படி கட்டுப்படணும்? இப்போ ஒரு பள்ளியாசலுக்கு ஒரு அமீரை ஏற்படுத்துறோம், நாம சேர்ந்து இப்ப இந்த ஜனநாயக அமைப்பு மாதிரி ஒரு பையத் பண்ணி தான் ஒரு அமீரை நம்ம ஏற்படுத்துறோம். அந்த அமீருக்கு கட்டுப்படணுமா கூடாதா? அதை கொஞ்சம் விரிவாக சொல்லும்படி கேட்டுக்கிறேன். அதாவது நீங்க ஒரு சுட்டிக்காட்டின ஹதீஸ்ல அந்த டாபிக்கே சொல்லப்படல. பொறுப்புல இருக்கிறவர்களுடைய கடமை தான் அந்த ஹதீஸ் சொல்லுது. அந்த ஹதீஸ்ல சொல்றதெல்லாம்
கீழே உள்ளவர்களுடைய இதை பற்றி சொல்லப்படல. உங்களில் ஒவ்வொருவரும் தன் பொறுப்பின் கீழே உள்ளதை பற்றி கேட்கப்படுவீர்கள். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலுன் அன் ரஅய்யத்திஹி. ஒரு ஆண்மகன் தன் மனைவியை பற்றி கேட்கப்படுவான். அது மாதிரியான விஷயங்களா வரும். ஒரு அந்த கீழே உள்ளதை பத்தி கேட்கப்படுறது. ஒரு முதலாளி தனக்கு கீழே வேலை பார்க்கறது கேட்கப்படுவான்னு சொல்லி ஒவ்வொருவரும் தனக்கு கீழே உள்ளவர்கள்ட்ட கரெக்டா, நேர்மையா, ஒழுக்கமா, அந்த தலைமை உண்டு. அந்த தலைமை அது அமீர்னதுக்கு பேர் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு தலைமை குல்லுக்கும் ராயின்ல இருந்து அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு தலைமையின் அடிப்படையில் நம்ம ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா அவர் கட்டுப்படுத்த நடக்கணும். ஆனா அது அமீர் என்ற அந்த அந்தஸ்துடையதோ, அமீர் கட்டுப்படுற ஒரு ஹதீஸ் அந்த இடத்துல சுட்டி காட்டுவதோ, இது வந்து நீ எனக்கு கட்டுப்படுறது மார்க்கத்தில் அமீர் கட்டுப்படுற அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்வதோ கூடாது. அதான தவிர அவர் சுட்டி காட்டின ஹதீஸ்ல இருப்பதெல்லாம் ஒவ்வொருவரும் கீழே உள்ளவர்கள்ட்ட கரெக்டா நடந்துக்கணும். கீழே உள்ளவங்க மேல உள்ளவங்க சொல்லப்படல. அவர் எடுத்துக்காட்டின ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு பொறுப்புல இருக்கிற நான் பொறுப்புல இருக்கிறேன்னா எனக்கு கீழே இருக்கிற மக்கள்கிட்ட நான் ஒழுங்கா நடந்துக்கிறணும், அவங்களுடைய நல்லது கெட்டதுல நான் பாத்துக்கிறணும், பார்த்துக்கிட்ட தன்னால கட்டுப்படக்கூடிய நிலைமை உண்டாயிரும். அப்படித்தான் இருக்கே தவிர அவர் சொன்னதுல அப்படி மாத்தமா இல்லை. நமக்கென உலகளாவிய தலைமை இல்லை. அதை உருவாக்க அதன் முயற்சிகளில் பகுதி வாரியாக ஈடுபடுவர்களிடம் பையத்து செய்வதில் என்ன தவறு? பகுதி பகுதியா உண்டாக்கிட்டு வர்றாங்க இல்லையா, அவங்கள்ட்ட செய்வதில் என்ன தவறுங்கிறாங்க. அப்படி ஒரு முன்மாதிரியை காட்டினா தவறு இல்லை. நம்ம நம்ம கற்பனை என்னன்னு கேட்டா, அப்படி செய்யலாம் என்பதற்கு ஒரு முன்மாதிரிய குர்ஆன்ல இருந்தோ ஹதீஸ்ல இருந்தோ காட்டிட்டா நமக்கு தவறு இல்லை. அப்படி இல்லாதனாலதான் வேணாங்கிறோம். தமிழக முஸ்லிம்கள் தங்களிடம் பையத்து செய்யலாமான்னு என்கிட்ட செய்யலாமான்னு கேட்கறாங்க. நான் என்னுடைய உரையிலே சொல்லிட்டேன், செய்யக்கூடாது. விளங்குதா? நம்மகிட்ட அதிகாரம் இல்ல, நான் ஒரு ஆட்சியை உருவாக்க போறது இல்ல, நீங்க செய்யவும் முடியாது, நான் வாங்கவும் மாட்டேன். வணங்குதா? பையத்து வாங்குறதுக்கு யாரும் நான் கிடையாது, அதனால அதை செய்ய முடியாது. இஸ்லாமிய அடிப்படையில் மக்களை திரட்டியவர்களிடம் மட்டும்தான் பையத்து செய்ய முடியுமா? ஜனநாயக அடிப்படையில் மக்களை திரட்டுவரிடம் எப்படி பைய செய்ய முடியும் அப்படின்னு முதல்ல சொல்லியாச்சு. இந்த டாபிக்ல கேளுங்கம்மா, அது கேளுங்க, இந்த மாதிரி விஷயத்தை கேளுங்க. இப்போ பயத்துன்றது ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் மாதிரி தான். இப்ப இந்தியா மாதிரி ஒரு நாடு இஸ்லாம் ஆயிடுச்சுன்னா 100 கோடி மக்களும் ஒரு ஆள் கிட்ட போய் பயத் செய்யணுமா? அது பிராக்டிகலி பாசிபிளா? அது ஒரு கொஸ்டின். இப்ப இந்தியன் வந்து ஒரு ஆள் எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் பயத் பிரகாரம் அவன் லீடர் ஆயிட்டானா அவனை கவுத்தவே முடியாது. அவன் என்ன அநியாயம் பண்ணாலும் எதிர்க்க முடியாது, ஆட்சி மாற்ற முடியாது. அப்ப அவன் திருந்தறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? அவன் திருந்த முடியாது. அப்புறம் இந்தியன் வந்து இப்படி ஒரு மோசமான ஒருத்தன் லீடர் ஆயிட்டான்னா அவனை எதிர்க்க கூடாதுன்னு சொல்லுது. ஆனா ஈமான்ல உச்சக்கட்டமா இருக்கிறது வந்து நீங்க எதிருங்க, ஒரு அநியாயக்கார அரசனை நீங்க எதிருங்கன்னு சொல்லுது. அப்படி செஞ்சுட்டா இப்படி ஒருத்தன் எதிர்த்தனா அவனை கொல்லுன்னு பயத்து பிரகாரம் அவனை கொல்லணும்னு சொல்லுது. இது பயங்கரமான முரண்பாடா இல்லையா? இது அழகான கேள்வி. அதாவது ரெண்டாவது கேட்ட கேள்வி முதல்ல எடுத்துக்கிறோமே, ஒருவர் வந்து பையத்தை செய்து ஒரு நாடுன்னு உருவாயிடுச்சு, ஒரு தலைமை உருவாயிடுச்சு, உருவாயிட்டு அவரை எதிர்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கத்துல பார்த்தா அநியாயக்காரனுக்கு முன்னாடி சத்தியத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க, முரண்பாடுங்கிறாரு. முரண்பாடே இல்ல. நாம் வந்து ஆட்சியாளரை எதிர்க்க கூடாதுன்னு சொல்லல, இன்னொரு தலைமையை உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லுது. நல்லா விளங்கிக்கணும். இப்பவும் என்ன சொல்லுது இஸ்லாம்? என்ன சொல்லுதுன்னா அவர்களை எதிர்க்க கூடாது என்று சொல்லல, எதிர்க்கணும். அபு சயீதுல் குத்ரி எதிர்த்தாரு, நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். எதிர்க்கணும், தப்ப சுட்டி காட்டணும், அதுக்காக எவ்வளவு பெரிய தண்டனை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்காக வேண்டி ரெண்டா பிரிச்சுக்கிட்டு 2 நாடாக்கிக்கிட்டு முஸ்லீமும் ரத்தம் செந்திர நிலைமை உண்டாக்கிற கூடாது. 2 நாடு ஆனால் அப்துல் காதர் அப்துல் ரஹ்மானுக்கு அதுதான் சொல்ல பயந்தாங்க. உங்களை நான் எச்சரிக்கிறேன், எனக்கு பிறகு சிலருடைய பிடரிகளை நீங்களே வெட்டக்கூடிய நிலைமைக்கு உருவாகி விடுவீர்களோ என்பதைத்தான் நான் பயப்படுகிறேன். இப்ப 2 புரட்சி உண்டானால் என்ன ஆகும்? புரட்சியா நிக்காது. ஒரு கவர்மெண்ட் அமைஞ்சிருக்கும் பொழுது நீங்க ஒரு படையை உருவாக்குனா அங்க இருந்து வர்றவனு யார் வருவான்? ஷஹாதத் சொன்னவன் தான் வருவான். இங்க இருந்து போனவனு ஷஹாதத் சொன்னவன் தான் போவான். அப்ப ஷஹாதத் சொன்னவர்களை வந்து ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு ஒரு முஸ்லீமை ஹதீஸ் வருதுல, வெட்டினவனு முஸ்லீமா இருப்பான், வெட்டப்பட்டவன் முஸ்லீமா இருப்பான். இவனுக்கு ஏண்டா கொண்டு தெரியாது, அவனுக்கு ஏண்டா கொல்லப்பட்டது தெரியாது. லா எதிரில் காத்தில் ஃபீமா கத்தல உடல் மக்தூல் ஃபீமா குத்தில குள்ளுக்கும் பின்னார் 2 பேரும் நரகத்துக்கு போயிருவாண்டாங்க. அப்ப ஒரு முஸ்லீமை கொன்று நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் புரட்சி பண்ணுவது என்பது வேற தான் விளங்கிக்கணும். புரட்சி என்ன விளங்குதா? புரட்சின்னா இன்னொரு ஆட்சியை நான் உண்டாக்க போறேன்னு கிளப்பிக்கிட்டு வந்தா அங்க என்ன உண்டாகி போயிரும்? 2 சண்டை நடக்கும், போர் நடக்கும், யுத்தம் நடக்கும். அது நமக்குள்ள வரக்கூடாது என்பதுல இஸ்லாம் கவனமா இருக்குது. எதிர்க்க கூடாதுன்னு சொல்லுதா? யாரு எதிர்க்கல? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரையும் எதிர்த்திருக்கிறாங்க.
அபூபக்கர்ல இருந்து அபூபக்கர் உமர் ஏத்தாரா இல்லையா? குர்ஆனை திரட்டணும்னு சொல்லும் பொழுது நீங்க தப்பு செய்றீங்க, ரசூலுல்லாஹ் செய்யாத வேலையை செய்றீங்க, நான் இதுக்கு உடன்பட மாட்டேன்னு ஏத்தாரா இல்லையா? அபூபக்கர் உமர் எதிர்த்தாரு, உஸ்மான் அலி எதிர்த்தாரு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து அலி எதிர்த்தாரு, ஒத்துக்க மாட்டேன்டாரு. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தப்பு தங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சவை எல்லாம் எல்லாரும் எதிர்த்தாங்க, எதிர்க்கணும், சுட்டி காட்டணும், பிரச்சாரம் பண்ணணும், மேடை போட்டு பேசலாம். இது அக்கிரமம், இது அநியாயம், அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வருது, முஸ்லீம் தான் கொண்டு வர்றான், இது தப்பு, குர்ஆனுக்கு மாத்தமானது அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி இன்னைக்கு சவுதியில சொன்னாங்களே, சவுதியிலே ரேஸ் கொண்டு வரும் பொழுது இது குதிரை ரேஸ் வந்து இஸ்லாத்துல உள்ளது இல்ல, இது பாவமானதுன்னு சொல்லி இன்றைய நவீன யுகத்துல கூட இப்னு பாஸ் செஞ்சாரு, அது தப்புன்னு சொன்னாரு. பத்துவா கொடுத்த பிறகு கவர்மெண்ட் வாங்கிருச்சு, அதை பத்துவா கொடுத்த பிறகு வாங்கிருச்சு, வாங்காட்டா கூட சொல்ற கடமை நம்ம செய்யணும். அப்ப ரெண்டு முறை கிடையாது சுட்டிக்காட்டு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, இப்படி சொன்னா எப்படி திருந்துவான் அப்படின்னு கேட்கிறாரு. திருந்துவான் என்பதை விட இஸ்லாம் என்ன பாக்குதுன்னு கேட்டா, உங்களுக்குள்ள வெட்டிக்கிட்டு சாகக்கூடாதுன்னு பாக்குது. திருந்துவான் என்பதை விட என்னமோ ஒன்று உண்டாகி போச்சு, என்னதான் மோசமா இருந்தாலும் இஸ்லாத்தை நீங்கள் உங்கள் அளவுக்கு கடைப்பிடிக்கிறது எதுக்க மாட்டான். ஒரு இஸ்லாமிய ஆட்சி சொல்லும் பொழுது உங்க அளவுக்கு நீங்கள் இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறது அவன் தடுக்க மாட்டான். நீங்க அடிச்சுக்கிட்டு மூணாவது ஒருத்தன் வந்து உட்கார்ந்துட்டான்னு சொன்னா அப்ப நிலைமை என்னவாகும்? நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற பொழுது ரெண்டு பேரையும் மிதிச்சு போட்டு மூணாவது ஒருத்தன் வந்து உட்கார்ந்துக்கிட்டு எல்லா பள்ளிவாசலும் இருந்தாண்டு ஸ்பெயின் மாதிரி எடுத்து தள்ளிட்டு போயிட்டான்னா அப்ப என்ன நிலைமையாகும்? அப்படிங்கிறது தான் இஸ்லாம் பாக்குது. அதனால நமக்கு எல்லாத்துக்கும் மேலங்க அவன் எப்படி திருந்துவான்ங்கிறதெல்லாம் லாஜிக் நமக்கு வேணாம். அல்லாஹ் இதை கேட்க மாட்டான். நமக்கு என்ன ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டதுனால நீங்கள் சுட்டி காட்டு நிப்பாட்டிக்கிறீங்க. அவன் திருந்தலையா அல்லாஹ் உங்களுக்கு கேட்க போறது இல்லை. ஆமா ஆமா கண்டிப்பா செய்யணும். என்ன செய்யணும்? கலிமத்து ஹக்குன்னு இருக்குது. நீங்க பாதி சொல்றீங்க அபுல் ஜிஹாதின்னு சொல்லிவிட்டு அடுத்து என்ன இருக்குது? ஜிஹாதுல சிறந்து என்னன்னு கேட்டா ஹக்கை சொல்லணும். சொல்ல சொன்னதா புரட்சி பண்ண சொன்னதா? நீங்க புரட்சி பண்ணாதே, சொல்லுங்க யார் வேணான்னு சொல்லதப்போ நாங்க சொல்றோம். எதுமா அந்த தப்ப போய் தடுங்க, தப்ப தடுங்க, ஆட்சி செய்யாதீங்க, அது விதிவிலக்கது. அவர் ஆட்சி செய்வது இஸ்லாம் கொடுத்த அதிகாரத்திலான செய்யறாரு. அவர் ஒரே ஒரு தப்பான சட்டம் போடுறாரு, அது எதிருங்க, அதுல கட்டுப்படாதீங்க, அதை போய் கையாள தடுங்க. சாராய கடை என்னங்க, ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட் முஸ்லீம் கவர்மெண்ட் சாராய கடை திறக்குது, இழுத்து போட்டு கொளுத்துங்க, உள்ள போங்க. அந்த மாதிரி 4 பேர் செஞ்சு திருந்துவான்ல, தன்னால திருந்துவான்ல, தீமையை சுட்டி காட்டிக் கொள்வார். எதுங்க? ஆமா அது செய்யலாம். அதுக்கு வந்து அந்த பையத்து பேர் சொல்லாதீங்க, நீங்க செய்யலாம். இப்ப நம்ம தாமக செய்யறோம்ல, இந்த உண்டாகி இருக்கோம்ல, குள்ளுக்கும் ராயின்னு வருதுல, ஒரு தெருவுல செய்யலாம். ஆமா இஸ்லாத்துல அப்படித்தான். இந்தாங்க நம்ம என்னதாங்க ஒரு இது முந்தா நீங்க பாக்கணும், அல்லாஹ் வந்து அந்த சஹாபாக்கள்கிட்ட ஏன் இப்படி உண்டாக்கலாம்னு யோசிச்சு பாத்தீங்களா? எவ்வளவு தகுதியான சஹாபாக்கள் இருக்கும்போது கொண்டு யசீதையும் வச்சான்ல, எவ்வளவு பெரிய சஹாபாக்கள் நீ வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, யசீதை கொண்டாந்து வச்சு அதுக்கு கீழே கை கட்டி வாய் பொத்தி நிக்க வச்சான. அந்த ஆட்சிங்கிறதுல மட்டும் தப்பை மட்டும் சுட்டி காட்டினாங்க, தப்புகளை மட்டும் சுட்டி காட்டினாங்க, தவறுகளில் கட்டுப்பட மாட்டேன்றாங்க. அநியாயம் செய்யும் பொழுது நெஞ்சு நிமிர்த்தி நீ மரண தண்டனை கொடுத்தாலும் சரி நாங்க சொல்லுவோம்னு செஞ்சாங்க. வாங்கினாங்களே இமாம்கள், வாங்கினாங்களே அபு ஹனீஃபா இமாம் புரட்சி பண்ணி இருக்க முடியாதா? ஷாஃபி இமாம் பண்ணிருக்க முடியாதா? அட்டிதான் வாங்கினாங்க. என்ன அவர் கேட்கிறாரு ஆட்சியாளர், நிர்பந்தப்படுத்தினால் தலாக்கு செல்லும்னு சொல்லு. அவர் மக விஷயம், அவருடைய நிர்பந்தப்படுத்தி தலாக்கு வாங்கிட்டாரு. அப்போ சரின்னு சொல்லிட்டு போய் நினைச்சாரு. ஹம்பலி இமாம் சொன்னாரு லைசால் முஸ்தக்ரஹி தலாக், நிர்பந்தப்படுத்தி வாங்கினா தலாக்கு செல்லாது. மேடையில மக்கள் வந்து சொன்னாரு, அடிச்சாங்க. மரப்பை உள்ளது சொன்னாங்க, மரம் மக்களை குடிச்சுதான் சொன்னாரு. அப்ப அந்த மாதிரி தான் அவங்களை செஞ்சு கொண்டார்களே தவிர நாட்டை ரெண்டாக்க கூடாது. ஆமா ஆமா தலைமை உண்டாயிருச்சுன்னா அந்த சூழ்நிலை உண்டாயிட்டா செஞ்சாகும். அது முதல் கேள்வி. அடுத்து என்ன கேட்டா, இப்ப இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி வருது, 1 கோடி பேர் நம்ம இருக்கிறோம், 100 கோடி பேர் இருக்கிறோம். 100 கோடி பேரும் அதை செய்யணுமா? 100 கோடி பேரும் அதை செய்யணுமா? அது நல்ல கேள்வி. இதுல வந்து அபூபக்கர் பைய செஞ்சாங்கல்ல, அபூபக்கர் யார் பைய செஞ்சான்னு கேட்டா எல்லாரும் செய்யல, மதீனாவில் உள்ளவர்கள் மட்டும்தான் செஞ்சாங்க. ஆனா மதீனாவில் மட்டும் ஆட்சி இருந்துச்சு இல்ல, எல்லா பகுதியிலும் இருந்துச்சு. அந்த மதீனாவுல தான் ராணுவம், அதிகார மையம் எல்லாம் இருந்துச்சு. அவர்கள் தான் ஒரு படகடை எல்லாம் இருக்கணும்லங்க.
அப்ப அங்கதான் எல்லாருமா சேர்ந்து பையத்து பண்ணதாக நம்ம பாக்குறோமே தவிர ஊர் ஊரா போய் பையத்து வாங்கினதாக அபூபக்கருக்கு வாங்கினதாக நம்ம ஒன்றையுமே பார்க்க முடியல. அப்ப அந்த செலக்ட் பண்ணக்கூடியவர்கள் பையத்து பண்ணி ஒரு ஃபார்ம், மிலிட்டரி, ராணுவம் எல்லாம் கீழே வந்துருச்சுன்னா முடிஞ்சு வச்சுக்காத. போலீஸ், ராணுவம், ஆமா போலீஸ் ராணுவம் கீழே வந்துருச்சுன்னா முடிஞ்சு வச்சுதானுங்க. போலீஸ் ராணுவம் கீழே வந்துருச்சுன்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் எழுதுவாங்களே, போலீஸ் அவங்க கையில, ராணுவம் அவங்க கையில, அதிகாரம் அவங்க கையில, நீதிமன்றம் அவங்க கையில, அவங்க கையெழுத்து போட்ட சம்பளம் கிடைக்கும். ஒரு ஃபார்ம் ஆகணும், அப்படிதான் பாக்குது. நீங்க இன்னொன்னு நல்லா கவனிக்கணும். இது ஒரு தெளிவாக விஷயத்தை சொல்லி முடிக்க வேண்டியிருக்கு. என்னன்னா, நம்ம ஆட்சிக்கு வர்ற தேர்ந்தெடுக்கிற முறை இருக்குதுல்ல, அதுல நம்ம ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், சில பேரு ஜனநாயக முறையில வரக்கூடாது அப்படிங்கிறாங்க, சில பேரு நியமனத்தில் வரக்கூடாதுங்கிறாங்க, ஒருத்தர் இன்னொருத்தர் நியமிச்சுட்டு போக கூடாதுங்கிறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, அது வந்து ஒரு பொலிட்பீரோ அடிப்படையில் வரணுங்கிறாங்க. நீங்க 4 கலீஃபாக்களுடைய ஆட்சி முறையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா சந்தையும் தீர்ந்துடும். எப்படி அமையுதுன்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு ஒரு ஆளை நியமிச்சுட்டு போயிருந்தார்களே, ஆனால் குழப்பம் வந்திருக்காது. நியமிச்சாங்களா, இன்னார் தான் சொல்வதற்கு பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. எதையோ முன்னறிவிப்பு செஞ்சாங்க. தனக்கு பிறகு இவர்தான் ஆட்சியாளர் என்று ரசூலுல்லாஹ் ஒரு ஆளை சொல்லவே இல்லை. அதே நேரத்தில் எல்லாத்துலயும் தனக்கு நெருக்கமா ஒருத்தர் வச்சிருந்தாங்க. அளவுகோலா கொண்டு சண்டையெல்லாம் பிடிச்சுக்கிட்டா கூட ஒரு 3 நாளைக்குள்ள எப்படி நார்மலுக்கு வர்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் யார தனக்கு அடுத்து வச்சிருந்தாங்களோ, தொழுகை வைக்க நிப்பாட்டினாங்களோ, அப்படிப்பட்டவரை நம்ம ஏத்துக்கிறது என்ன இருக்குது? இந்த ஒரு மனநிலையில மக்கள் தான் தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்து மறைமுகம் அப்படி காட்டினாங்க. அப்ப இது வந்து நியமனம் பண்ணல. சரி, உமர் எப்படி ஜனாதிபதியா வந்தாரு? உமர் எப்படி வந்தாரு? அபூபக்கர் மௌத்தா போகும்போது எனக்கு பிறகு உமர் தான் போயிட்டாரு. புரிஞ்சு வச்சுக்காது. நியமனமும் இஸ்லாம் தான். அது அப்படி எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அபூபக்கர் என்ன பண்றாருன்னு கேட்டா, ஆட்சி ஃபார்ம் ஆகணும், ரெண்டா பிரிஞ்சிடக்கூடாது. அதனால என்ன, அந்த ஜனாதிபதியா இருக்கிறவர் வந்து அடுத்தவரை நியமித்தால் அதுவும் தப்பு இல்லை. அவங்களா நியமனம் தான் இது. அப்ப நியமனம் தப்பு நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. உமர் வந்து தப்பா போயிடும். அபூபக்கர் என்ன பண்றாருன்னு கேட்டா, எனக்கு பிறகு உமர் தான் அந்த ஆட்சிக்கு வருவார், உமர் இடத்துல பையத்து செய்யுங்கன்னு போயிட்டாரு. அப்ப மக்கள்கிட்ட எந்த குழப்பமும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லாம ஆட்சிக்கு வந்து உமர். அபூபக்கர் கூட பிரச்சனை 3 நாளுக்கு ஆட்சிக்கு வந்தாரு. அடுத்த நிமிஷத்துல ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்துட்டாரு. ஏன்? அபூபக்கர் சொல்லிட்டாரு. அபூபக்கர் மக்களுக்கு மரியாதை இருந்துச்சு, அவர் சொன்னா எல்லாரும் கேட்பாங்கன்னு இருந்துச்சு. கேட்டாங்க, முடிச்சு வச்சுக்காத. உமர் வந்துட்டாரு. உமருக்கு அப்புறம் உஸ்மான் எப்படி வந்தாரு? உஸ்மான் வந்ததுக்கு என்ன பண்றாருன்னா, உமர் நியமிக்கல, அபூபக்கர் தன்னை நியமித்த மாதிரி அவர் நியமிக்கல. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, நான் நியமிச்சுட்டு போனாலும் நான் வந்து சரியான பாதையில் தான் செல்கிறேன், நான் நியமிக்காமல் போனாலும் அதுவும் சரியான பாதை தான் அவர் சொல்றாரு. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் நியமிக்கவில்லை, நான் நியமிக்காம மௌத்தா போனால் நல்ல வழிதான். நான் நியமிச்சேன்னு வச்சுக்கிறேங்க, அபூபக்கர் நியமிச்சாரு, அதுவும் நல்ல வழிதான். ரசூலுல்லாஹ் பண்ணதான் வழி இல்ல. உமர் சொல்றேன். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, குலபாய ராஷிதீன்கள் 30 வருஷம் வரைக்கும் கேரண்டி கொடுத்துட்டாங்கல்ல, அது எப்படி அமைஞ்சாலும் ஓகே தானே. எதனால அது ஏற்கப்படுதுன்னா, 30 வருஷம் வரைக்கும் ஹிலாபத்து இருக்கும். இந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அங்கீகாரம், இது கெட்டதாருன்னு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. சரி, அலி உஸ்மான் எப்படி ஆட்சிக்கு வந்தாரு? இவர் என்ன பண்றாருன்னா புது வழியை கண்டுபிடிக்கிறார். நியமிக்கவும் செய்யல அபூபக்கர் மாதிரி, ரசூலுல்லாஹ் மாதிரி சும்மா விட்டுட்டு போகல. இவர் என்ன பண்றாருன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு 10 பேரை சிறந்தவர்கள் சொல்லியிருந்தாங்க, சொர்க்கவாசிகள். அஷரத்துல் முபஷ்ஷராங்கிறோம்ல, அஷரத்துல் முபஷ்ஷரா 10 பேர் சொர்க்கவாசிகள் சொல்லப்பட்டது. அதுல அன்னைக்கு வந்து 7 பேர் உசுரோட இருக்கிறாங்க. உமர் மௌத்தா போற, அவர் குத்தப்பட்ட உடனே சாவல, குத்துயிரும் குலையுருமா இருக்கிறாரு, அமைதியா இருங்க. அவர் மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் 7 பேர் மிச்சமா இருக்கிறாங்க. அபூபக்கர் மௌத்தா போயிட்டாரு, அவர் நீக்கிட்டா 9, இந்த உமர் போக போறாரு, அப்புறம் 8 பேர் இருப்பாங்க. இந்த 10ல இவங்க எல்லாம் உண்டு. அந்த 10 பேர்ல அபூபக்கர் உண்டு, அவர் ஏற்கனவே மௌத்தா போயிட்டாரு, 9 இருக்கிறாங்க. இப்ப உமர் மௌத்தா போக போறாரு, மீது 8 பேர் இருக்கிறாங்க. இன்னொரு சஹாபி பேர் யாவுமுல்ல முதல்ல மௌத்தா போயிட்டாரு, 7 பேர் மிச்சமா இருந்தாங்க. 7 பேர்ல இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, ஒரு ஆள் இவருடைய சொந்தக்காரர், சயீதுங்கிற சஹாபி இவருடைய சொந்தக்காரர். என் சொந்தக்காரன் நான் நீக்கிக்கிறேன்ட்டாரு. என் உறவினரா இருக்கிறதுனால நான் அவரை நீக்கிறேன். மீதி 6 பேர் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வாயினால சிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்ட 6 பேர் இருக்கிறாங்க. 6 பேர் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அதான் முடிவு போயிட்டார். அவர் புரிஞ்சிடும். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் நியமிக்கவும் மாட்டேன், நியமிக்க விடவும் மாட்டேன். 6 பேர் ரசூலுல்லாஹ் வாயினால நல்லவர்கள் என்று சொல்லப்பட்டவங்க இருக்கிறாங்க, 7 பேர். அதுல என் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவர் நீக்கிவிட்டேன். 6 பேர் இருக்கிறாங்க. இந்த 6 பேர் சேர்ந்து யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் சொல்றது ஏத்துக்கிறீங்க. அந்த 6 பேர் 2 குரூப்பா பிரிந்தார்களே, ஆனால் எந்த குரூப்ல அப்துல் ரஹ்மான் இருக்கிறாரோ, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்,
அந்த குரூப் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்க மக்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார். அவர் சரியான செலக்ஷன் தான் பண்ணார். இன்னைக்கு உள்ளதுலேயே அப்படி மேல மிஞ்சி நிக்கிற அப்துல் ரஹ்மான் தான் இருக்கிற எல்லாரையும் விட. எல்லாம் கூடி பேசுறாங்க, அவர் இவர் வருது. கடைசி என்ன ஆச்சுன்னு கேட்டா எல்லாம் மசூரா பண்ணி எல்லாரும் அப்துல் ரஹ்மான் தள்ளுறாங்க. 6 பேரும் சேர்ந்து மீது 5 பேர், அப்துல் ரஹ்மான் கழிச்சு 5 பேர் எல்லாரும் சேர்ந்து யார்கிட்ட சொல்றாங்க, அப்துல் ரஹ்மான் நீங்க தான். அலிட்ட உஸ்மான் எல்லாம் வரல. 3வது அபூபக்கர் உமருக்கு அடுத்த அந்த யாருக்கு தான் கிடைக்குது, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு தான் கிடைக்குது. அவர் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட தள்ளி விட்டவனே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இல்ல, நான் யாரை நியமிக்கிறேன்னு அவர் ஏத்துக்கிறேன், நான் ஏத்துக்க மாட்டேன். என்கிட்ட பாலை தள்ளி விட்டுட்டீங்க, நான் யாரை நியமிக்கிறேனோ அவரை நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. வேற வழி இல்லாம சரின்னு தான் ஒத்துக்கிறேன் அவர் இருக்கிறார். அவர் என்ன அலியை கூப்பிடுறாரு, 3வது அலியை தான் கூப்பிடுறாரு, நீ ஏத்துக்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அல்லாஹ் சொன்னபடியும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடியும் 2 பேரு உனக்கு முன்னாடி ஆட்சி பண்ணிட்டு போயிருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய வழிகாட்டுதல் படியும் நீ ஆட்சி நடத்தணும், ஒத்துக்கிறியான்னு கேட்கிறாங்க. அலி என்ன பண்றாரு, அது முடியாது, அந்த வழிகாட்டு நான் ஏன் ஏத்துக்கிறேன், முதல் சொன்ன 2க்கு தான் ஒத்துக்கிறேன். அல்லாஹ் சொன்னபடி ரசூல் சொன்னபடி நான் ஒத்துக்கிறேன். அபூபக்கர் உமருடைய வழியை நான் எடுக்கிறேன்னு சட்டம் கிடையாது. அவர்களை நீ நிபந்தனை போட்டேன்னு சொன்னா நான் ஏத்துக்கிற மாட்டேன். அதாவது அவர் மார்க்கத்துக்கு அவர் சொல்ல, இந்த நிர்வாக முறைக்கு தான் அவர் சொல்லி கேட்டாரு. அப்துல் ரஹ்மான் விவரம் கேட்ட ஆள் கிடையாது, அதுக்கு மாட்டேன்ட்டார் இவர். அந்த நிர்வாக முறை அபூபக்கர் செஞ்ச இந்த சீர்திருத்தங்கள் சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, மார்க்க விஷயத்தில் அபூபக்கர் உமருக்கு அதிகாரம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதுக்கு அதைத்தான் அப்துல் ரஹ்மான் சொன்னாரு, அதை அலி மறுத்துட்டாரு. அதுலயும் கூட நான் தான் சுயமா தான் நடப்பேன், அவர்களை விட எனக்கு சிந்திக்க தெரியும் சொல்லி மறுத்துட்டாரு. அப்புறம் உஸ்மான் போய் கேட்கிறாரு, உஸ்மான் அதை ஒத்துக்கிட்டாரு, நான் அதன்படி செய்கிறேன். அதனாலதான் உஸ்மான் ஜனாதிபதி ஆகுறாரு. அப்ப உஸ்மான் வந்தது எப்படி, ஒரு குறிப்பிட்ட ஆட்களுடைய செலக்ஷன், எல்லாரும் செலக்ஷன் பண்ணல. அது உமர் ஒத்துட்டு சொல்லிட்டு போனதுனால அப்துல் ரஹ்மான் ஜட்ஜ்மெண்ட் பண்ண உடனே அது சரியா போச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன வருது, அவர் உஸ்மான் கொல்லப்பட்டு போயிடுறாரு. கொல்லப்பட்டு போன உடனே வெற்றிடமா கிடக்குது, யார் தலைவர்னு இல்ல, மக்கள் குழம்பி போய் நிக்கிறாங்க, யார் ஆக்குறதுன்னு ஒண்ணும் இல்லாம பைத்தியம் முடிச்ச மாதிரி நின்று ஒவ்வொருத்தரா அவரை பார்க்குமா அவரை பார்க்குமா இவரை பார்க்குமா. திடீர்னு கொல்லப்பட்டு போயிட்டார்ல, அவரே ஆதரவற்ற நிலையில் கொல்லப்படுறாரு. ஆதரவோட கொல்லப்பட்டா கூட இந்த குத்துயிரும் கொலையிரும் அசியத்து கொள்ளலாம். அவர் சொல்ல கேட்காத அளவுக்கு மதீனா போயிடுச்சு. மதீனா அவர் ஜனாதிபதி கொள்ற அளவுக்கு வெறுத்து போயிட்டாங்கன்னு சொன்னா அவருடைய பொசிஷன்ல மதீனா இல்ல. அப்ப இந்த மாதிரி போயிடுச்சு. ஆளுக்கு போய் கெஞ்சி இந்த நேரத்தில் நீங்க வலிந்து ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும்னு சொல்லி வற்புறுத்தின உடனே அவர் அலியா தானா முன் வர்றாரு, எங்க இடத்துல பைய செய்யுங்க, காப்பாற்ற ஒரு வழி இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் வந்தோடனே மக்களா தேர்ந்தெடுத்த முறை அது ஒண்ணுதான். எந்த ஒரு முன்மாதிரி இல்லாம அவர் நான் எந்த பைய செய்யுங்கன்னு கேட்டு மக்களாக தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அப்படி வந்துருச்சா, சரி. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா அவர் மூத்த நேரத்தில் மகனை நியமிச்சுட்டு போறாரு. நீங்க பாரம்பரியம் இல்ல, முஆவியா இப்படி யசீதை நியமிக்கலாம், அலி ஹசனை நியமிச்சுட்டு போனாரு. முஆவியா யசீதை நியமிச்சது தப்புன்னு சொன்னீங்கன்னா அலி என்ன பண்ணாரு, தனக்கு அடுத்த ஹசனை நியமிச்சாரு. அப்ப எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அப்புறம் ஹசன் உடனே முஆவியாட்ட ஒப்படைச்சிட்டாரு. அது வேற விஷயம். இப்ப என்ன பாக்குறோம், தகப்ப மகனை நியமிச்சதும் இருக்குது, ஒரு முந்தினவர் பிந்தினவர் நியமிச்சதும் இருக்குது, நியமிக்காம விட்டுட்டு போனதும் இருக்குது, மக்களா கூடி தேர்ந்தெடுத்து முடிவு செஞ்சதும் இருக்குது, செலக்டட் பீப்புள் தேர்ந்தெடுத்ததும் இருக்குது. எந்த மாதிரி அமையுதுங்கிறத இஸ்லாம் பார்க்கல. அமையணும், எப்படியா அமையும், இந்த மாதிரி தான் அமையணும்னு வழிகாட்ட முடியாது. ஒரு நேரத்தில் இப்படி அமையும், ஒரு நேரத்தில் அப்படி அமையும், ஒரு நேரத்தில் இப்படி அமையும். ஒரு ஆட்சி எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது சொல்லவே முடியாது. இந்த பிஜிடிவில் அமைஞ்சிச்சு, எப்படியோ அமைஞ்சு போச்சு, ஒரு ஆட்சி அமைஞ்சு போச்சு. ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்படலாம் வந்தான், அவனத்துக்கு அமுக்கினாங்க, ராணுவம் பிடிச்சாங்க, அப்புறம் கைப்பற்றினாங்க, கடைசியில் என்னாச்சு, இந்த ஒன்று அமைஞ்சு போச்சுல, ஏதோ ஒரு முறையில் அமையும். அப்ப எப்படி அமையுதுன்னு பார்க்கணும். அமைஞ்ச பிறகு குர்ஆன் ஹதீஸ் ஆளணும், அரசியல் சட்டமா குர்ஆன் ஹதீஸ் இருக்கணும், அவ்வளவுதான். எப்படி ஆட்சி வருதுங்கிறதுல இஸ்லாம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கிறேன். நம்ம என்ன செய்யணும், இஸ்லாமிய ஆட்சினாலேயே ஒருத்தன் ஜனநாயகத்தில் வரக்கூடாதுங்கிறான், ஒருத்தன் ஜனநாயகத்தில் வரணுங்கிறான், ஒருத்தன் வர்றதுக்கு வழியை சொல்லாம இஸ்லாமிய ஆட்சிங்கிறான். இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. இஸ்லாமிய ஆட்சி என்பது அரசியல் சட்டம் என்ன அதை வச்சுதான் தீர்மானிக்கணும். இப்ப அவ்வளவு வேணாங்க, ஒருத்தர் ராணுவத்தை வச்சு, ஒரு பாகிஸ்தானை வச்சுக்கிறோமே, ஜியாவுலுக்கு ஆட்சிக்கு வந்தாரு, ராணுவத்தை வச்சு நினைஞ்சாரு, மிரட்டி பிடிச்சி ஆட்சிக்கு வந்துட்டாரு. வந்தவன டிக்ளேர் பண்றாரு, உதாரணத்துக்கு தான் நடக்கல. அப்படி வந்தவன் அறிவிக்கிறாரு, இன்று முதல் 100% குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் என்னுடைய ஆட்சி அமையும், எல்லாமே குர்ஆன் சொல்ல சட்டப்படி தான் நடத்துவேன், ஒரு சட்டம் கூட மனுஷ சட்டம் கிடையாதுங்கிறாரு. இப்ப இஸ்லாம் ஆட்சி இல்லையா? அப்ப இப்ப என்ன முடிவு தீர்வு கிடைச்சி இப்ப எப்படி வருதுங்கிறதுல கவனம் இல்லை ஆயிடுச்சு. இப்ப நீங்க சொல்லி போயிட அவர் ஒழுங்கா நடத்திட்டாருன்னு சொன்னா கரெக்டான ஆட்சி தான். இது ஒரு ஃபார்ம் பண்ணியிருந்தா முடியாது தானே, ஃபார்ம் பண்ணியிருந்தா முடியாது. ஆனா அவர் நிலைய நிக்கல, அவரே அந்த ஜனநாயகத்துக்கு போயிட்டாரு.
சொல்லக்கூடாது. யார் யூதர்கள் கொள்ளுனாங்க இப்னு முல்கின் அப்படின்னு சொல்லிட்டு கலிஃபாக்கள் பல பேர் பையத்து வாங்கியிருக்காங்க. இப்ப அதன்படி ஆரணியில் ஒருத்தர் கமால் பாஷான்ற பையத்து கொடுத்துட்டு இருக்காரு. அவர் போன மாசம் இறந்து போயிட்டாரு. அவர்கிட்ட பையத்து வாங்கினவங்க சுங்காசத்திரம், வந்தவாசி, உத்திரம் இந்த மாதிரி பல கிராமத்துல இருக்காங்க. அதுல ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, அவர் வந்து ஜினா செய்யுங்க, இல்ல பொய் பேசுங்க, திருடுங்க இந்த மாதிரி சொல்லல. 12,000 தடவை ஒரு நாளைக்கு தஸ்பீ செய்யுங்க, நோன்பு வைங்க, தொழுவுங்க, ஜகாத் செய்யுங்க, இந்த குரான் ஹதீஸ் என்ன சொல்றதோ அதை தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு மாற்றமான விஷயங்கள் இல்லையே, நீங்க இதை எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. இவர் கேட்கறது வேற பையத்தை கேட்கிறாரு. அதாவது இப்ப ஆரணியில கமாலுதீன் அசரத்துன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மூத்தா போயிட்டார் போன மாசம். பெரிய ஷேக், அவர்கிட்ட பெரிய பெரிய உலமாக்கள்லாம் பெரிய பையத்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து தப்பான வழியெல்லாம் காட்டல. தொழுவுங்க, நோன்பு வைங்க, ஜகாத்து கொடுங்க, அஜி செய்யுங்க, நல்ல காரியங்களை செய்யுங்க, தஸ்பீ செய்யுங்க, இப்படிதான் சொன்னாரு. அது தப்பா நல்லதான சொன்னாரு? அந்த மாதிரி பையத்தும் தப்பான்னு கேட்கிறாங்க. அந்த மாதிரி பையத்தும் தப்பு. ஏன் அவர்கிட்ட உறுதிமொழி கொடுக்க அவர் யார்? நீங்க தொழுவதாக சொல்லி நான் ஆரம்பத்தில் விளக்கிட்டேன். இடையில வந்திருப்பாரு நினைக்கிறேன். அவர் நீங்க இப்ப இடையில வந்தீங்களோ? ஆரம்பத்தில் வந்துட்டீங்களா? அப்ப இஸ்லாம் அவரும் தொழுவ கடமைப்பட்டவர், அவரும் நோன்பு வைக்க கடமைப்பட்டவர். அல்லாவுக்கு செய்யற கடமையை போய் அவர்கிட்ட உறுதிமொழி கொடுக்க அவர் யார்? அதை வாங்குறதுக்கு அதிகாரம் வாங்கியிருக்காரா? மனிதன் மறதியாளன் தான். அப்படி சொன்னா அல்ல, அதனால போய் பையத்தை செய்யுங்கன்னு சேர்த்து சொல்லிருக்கலாம்ல. மனிதன் மறதியாளன் விட்டுட்டான தவிர மனிதன் மறதியாளன் சொல்லிவிட்டு அதனால பையத் பண்ணுங்கண்டானா? நீங்க மனுஷனுக்கு இப்ப என்ன தொழுவும் போது ஷேഖுக்கு நம்ம உறுதிமொழி கொடுத்தோம்ல, அப்படின்னு தான் தொழுவோமே தவிர அல்லாவுக்கு சொல்ல மாட்டீங்க. நீங்க அல்லா அசீமு சலாத்தாங்கிற அது கேட்க மாட்டீங்களா? ஒரு மனுஷன் தொழுகின்றவன தொழுகிறீங்கன்னா அது எப்படி தொழுகையாகும்? இதுல வந்து கார்டு போட்டு காட்டுறாங்க, அவர் கார்டு இல்லாம பண்றாரு. நீங்க யாருக்கு தொழுகிறீங்க? அல்லாஹ் தொழுவ சொல்றாங்கிறதுக்காக தொழுதா அந்த தொழுகை ஏத்துக்குவானா? ஒரு மனுஷனுக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி தொழுதா ஏத்துக்குவானா? நம்ம அதைத்தானே கவனிக்கணும்.